بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى عندها جنة المأوى صدق الله العلي العظيم. இந்த கல்லூரியை கொண்டு செல்வதிலே அதிகமான கவனம் செலுத்தி தன்னால் முயன்ற முயற்சிகளை, தியாகங்களை, அர்ப்பணங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய இந்த அல்ஹிகம் அரபு கல்லூரியுடைய அதாவது உபதலைவர், செயலாளர், தனாதிகாரி உட்பட அனைத்து நிர்வாகத்துடைய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மற்றும் எமது அழைப்பை ஏற்றி இங்கு வருகின்றிருக்கக்கூடிய மாணவருடைய அன்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, அதே போன்று நலன் விரும்பிகளாக எமது இந்த சிறிய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய ஹாஃபில்களுடைய பெற்றோர்களே, தாய்மார்களே, வெளியாகின்ற மாணவர்களுடைய மௌலைமார்களுடைய பெற்றோர்களே, தாய்மார்களே, அதே போன்று இங்கு வருகின்றிருக்கக்கூடிய எமது மதீனா முஸ்லீம் வித்யாலயத்துடைய அதிபர் ஷஹீத் ஆசிரியர் அவர்களே, ரியாஸ் அஹ்மத் நாச்சியார் முஸ்லீம் மகா வித்யாலயம் ரியாஸ் அஹ்மத் ஆசிரியர் அவர்களே மற்றும் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் எனக்கு பெயர்கள் சொல்ல மறந்திருக்கலாம், அல்லாஹுக்காக வேண்டி மன்னித்துக் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் அத்தோடு எமது விசேட அழைப்பை ஏற்றி இங்கு பயான் சொற்பொழிவு நடத்துவதற்காக வேண்டி இப்னு உமர் கலாபடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அப்துல் காதர் மலாஹிரி மௌலவி அவர்களே அனைவருக்கும் எனது இதமான சலாத்தை முதலில் எத்தி வைத்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளை பாக்கியம் இல்லாமல் தவிக்கின்றவர்களைத்தான் மலடர்கள் என்று நாம் சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரமான உண்மையான மறுவுலக வாழ்க்கையில் மலடர்களாக வர்ணித்தது யார் என்றால், ஆகிரத்திலே எந்த சௌகரியங்களையும் தொடர்ந்து பெற்றுக் கொள்ளாமல், எந்த சிறப்புகளையும் தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் தொடர்ந்து அடைய முடியாமல் தவிக்கின்றவர்கள் தான் மலடர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்திலே மனிதன் நோன்பு பிடிக்கிறான், ஜகாத்து கொடுக்கிறான், ஹஜ் செய்கிறான், குர்ஆன் ஓதுகிறான், ஜிக்ர் செய்கிறான், இன்னொரு ஆயிரம் நன்மைகளை செய்கிறான். இது நிச்சயமாக அல்லாஹ் ஈமானோடு செய்திருந்தால், இஹ்லாஸோடு புரிந்திருந்தால் நன்மைகள் அல்லாஹ் தருவான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் நாம் எப்பொழுது கண்ணை மூடுகிறோமோ அத்தோடு நமது பட்டோலைகளும் மூடப்படும். அதுக்கு பின்னால நன்மையின் வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. நாம் செய்த நன்மைகள் அனைத்தையும் ஆகிரத்தில் காண்போம், அடைவோம். ஆனால் அதுக்கு பின்னால் நன்மைகள் செய்ய முடியாது, யாரும் செய்து தருவார்கள் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய மௌத்துக்கு பின்னால் மௌனியாக யாரிடத்திலும் கேட்க முடியாதவர்களாக நிரந்தரமான அந்த கபருடைய வாழ்க்கையிலே, மௌசுடைய வாழ்க்கையிலே, சிராத்திலே, மேலான சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை நாம் தொடர்ந்து காண வேண்டும் என்றால், அடைய வேண்டும் என்றால், நன்மையின் வாய்கள் திறந்து இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய வழிகள் மூன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று சதகத்துல் ஜாரியா, நிலையான சதகா, நிலையான ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு தர்மத்தை செய்துவிட்டு மறைந்து விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் கண்ணை மூடி பல்லாண்டுகள் ஓடினாலும் நம்முடைய மன்னரைக்கு நன்மையின் வாசல்களை எல்லாம் திறந்தே வைத்திருப்பான். ஒரு பள்ளி வாசலை நிர்மாணித்தோம், ஒரு மதரசாவை நிர்மாணித்தோம், 4 கிதாபுகளை வாங்கி கொடுத்தோம். இந்த அடிப்படையிலே நல்ல காரியங்கள் ஒன்றை நிரந்தரமாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு செயல் ஒன்றை செய்துவிட்டு மறைந்தால் அவருடைய நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நாம் மலடர்கள் அல்ல, நாம் பாக்கியசாலிகள். அதுக்கு அடுத்ததாக சொன்னார்கள் இல்முன் யுன்தஃபு பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி. அதாவது தன்னுடைய உலக வாழ்க்கையிலும் நிரந்தரமான ஆக்கிரத்திலும் மனிதன் கை செய்யப்படாமல், கவலைப்படாமல் அல்லாஹ் தஆலாவை திருப்திப்படுத்திய ஒரு நல்லவனாக வாழ்வதற்கு பயனுள்ளதுதான் கல்வி. அந்த பயனுள்ள கல்வியை யார் இந்த உலகத்திலே அடைந்தாரோ அவரும் உண்மையிலே ஆக்கிரத்தில் பாக்கியசாலிதான். 4 பிள்ளைகளுக்கு கண்துறக்க வழி செய்தார், 4 பேருக்கு நல்லவனாக வாழக்கு வழிகாட்டினார்.
உருவாக்கினார் என்றால் அவர் மன்னரைக்கு சென்றாலும் அவருக்கு நன்மையின் வாசல்கள் அல்லாஹ் திறந்தே இருப்பான். மூன்றாவதுதான் வலதுன் சாலிஹுன் லஹு, சாலிஹான ஒரு பிள்ளை. சாலிஹான ஒரு பிள்ளையை நாம் பெற்றெடுத்து வளர்த்து அந்த பிள்ளை ஒரு முத்தாக மாற்றி சமூகத்துக்கு பயனுள்ள பிள்ளையாக ஆக்கி நாங்கள் மறைந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் உலகத்தில் நாம் அடைந்த மிக பெரும் செல்வம். காசி பணங்கள் அல்ல செல்வம், இதுதான் ஆகப்பெரிய செல்வம். இந்த சாலிஹான பிள்ளை என்பது அது உருவாக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான களம் தான் மதரசாவாக இருக்கிறது. மதரசா என்பது சாலிஹான பிள்ளையை வடித்து தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தனது ஊருக்கும் தனது நாட்டுக்கும் முழு உலக மக்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு நல்ல பிள்ளையை உருவாக்குகின்ற முக்கியமான மையம் தான் மதரசாவாக இருக்கிறது. السلام عليكم ورحمة الله وبركاته. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الله خالقنا نصلي عليه سلام أنت الأهاب له يا رفيع الكمد. صل وسلم على خير الأنام ومن ساروا في نهج رسول الله كالأسد. كلية الحكم ذات النور والقيم. سرع العلوم بمن راموها في الأبد. تامن علم الفردوس يرشدنا. تعتز خادمة للدين كسند. نجيب تبدل من بهجات مركزنا. جوادي جوده لا يسعى من العدد. يمتاز بالعلم والأخلاق والهمم. في السير ذيل المنى والوعد والمدد. في ظله فتراك عدة العلماء. يمشون بالعلم والأرواح بالجسد. في جود بحر للبحث عن الذرد. إنا إليه لجونا طالب الرشد. منا في علم علمنا يا ربنا. وجعلنا أجمعنا في الدين كالأحد. زهرا وثيرا لنا في الدعوات ارزقنا. ذا في القيامة نور كاشف الكبد. يا ربي أعظم للمصباح ذكرك ما أعلمت للكبد سيدا مال الأمد. يا ربنا منك نرجو أن تديم له ريح القبول بها نمشي إلى الصمد. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அதிபர் உரை இடம்பெற இருக்கின்றன. அதிபர் உரையை நிகழ்த்துவதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன். அது பணமாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், அவனுடைய கௌரவமாக இருக்கலாம். அனைத்து நியமத்துகளை விடவும் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேலால் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய வாழ்வில் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய உயர்ந்த நியமத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே. குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையில் அது குழந்தை பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு படித்தவன் அல்லாஹுடைய அருட்பாக்கியங்களை அடைந்த போதிலும், முழு உலகமும் அவனுடைய கைவசம் இருந்த போதிலும், முழு ஊரும் அவனுடைய கைவசம் இருந்த போதிலும், முழு நாடும் அவனுடைய கைவசம் இருந்த போதிலும், அவனுக்கு குழந்தை என்ற பாக்கியம் செல்வம் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இடைவெளியை அவன் சந்தித்துக் கொண்டிருப்பான். கண்ணியமானவர்களே, எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் என்பது ஒரு ஆண் பெண்ணுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய மகாபெரிய சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனினுடைய பார்வையில், ஹதீஸுடைய பார்வையில், உலகத்தில் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு மத்தியிலையும், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அத்துணை நபிமார்களும் ரசூல்மார்களும்
குழந்தைகள் என்ற அந்த செல்வத்தை அடைந்து இந்த உலகத்தில் அவர்களுக்குரிய அந்த தர்பியாக்களையும் அவர்களுக்குரிய ரைட்ஸ்களையும் ஹுக்கூக்களையும் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் சில நபிமார்கள் திருமணம் முடித்த போதிலும் அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையின் ஆரம்ப தருணத்தில் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அச்சந்தர்ப்பத்தில் சில நபிமார்கள் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவிடம் குழந்தை பாக்கியத்தை மன்றாடி கெஞ்சி, இறைவா எனக்கு அந்த பாக்கியத்தை நீ தந்துவிட வேண்டும் என்பதாக படைத்தவன் அல்லாஹ்விடம் துஆ செய்து எடுத்திருக்கிறார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமணம் முடித்து பல வருடங்கள் கடந்து விட்டது. குழந்தையுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹ் قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. படைத்தவன் இறைவா, நீ துஆக்களை கபூல் செய்யக்கூடியவன், எனக்கு சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடு. கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்து பல வருடங்கள் கடந்து விட்டது. முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின் பிரகாரம் 90 வயதும் கடந்து விட்டது. அவருடைய திருமண வாழ்வில் இருந்து துஆ செய்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடு. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்கள் அக்குழந்தை பாக்கியத்தை மன்றாடி இறைவனிடம் அடைந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய உயர்ந்த நியமத் கோடான கோடி பணங்கள் அல்ல, அவனுடைய கௌரவம் அல்ல, அவனுடைய ஆட்சி அதிகாரம் அல்ல, ஆகப்பெரிய உயர்ந்த நியமத் கண்ணியமானவர்களே குழந்தை பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இக்குழந்தை பாக்கியத்தை ஒரு மனிதன் அடைந்து கொள்வது மாத்திரம் நோக்கம் அல்ல. கண்ணியமானவர்களே, குழந்தை பாக்கியத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் அவன் ஈடுபடும் பொழுது அந்த குழந்தை பாக்கியத்தை அடைந்து கொள்வது மாத்திரம் நோக்கம் அல்ல. சுப்ஹானல்லாஹ். அக்குழந்தையை பெற்றெடுத்த கணம், அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, அந்த ஆணுடைய பெண்ணுடைய மரணம் மற்றும் அக்குழந்தைக்குரிய சரியான சீரான தர்பியாவை கைடன்ஸை கொடுப்பதை தான் குர்ஆனும் ஹதீஸும் விரும்பிக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சாலிஹான குழந்தையாக மாற்ற வேண்டும், சிறப்பான குழந்தையாக மாற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, குழந்தைகளுக்கு பணங்களையோ ஏனைய சொத்துக்களை அள்ளி கொடுத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு நாம் சாலிஹான தன்மையை, சீரான ஒழுக்கத்தை கொடுத்து குழந்தையை நாம் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கிவிட்டு கபருக்கு போவதுதான் ஒவ்வொரு தாயுடைய தகப்பனுடைய மகாபெரிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் இதை வித்தியாசமாக புரிந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நம் குழந்தைகளுடைய ஒழுக்கத்தையும் நம் குழந்தைகளுடைய சலாஹியத்தையும் நாம் எத்தனையோ முறைகள் இருக்கிறது, அந்த முறைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, உங்கள் குழந்தைகளை சீரான குழந்தைகளாக வளர்த்தெடுப்பதற்கு முதலாக ஒவ்வொரு தாயும் தகப்பனும் பாதுகாவலர்களும் கடைபிடிக்க வேண்டிய ஆக முக்கியமான பகுதி, அந்த குழந்தைக்கு உங்களின் மூலமாக மார்க்கத்தினுடைய கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை முதலாவதாக கொடுக்க வேண்டும். அது மதரசாவுக்கு தான் சமூக தர வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. குர்ஆனுடைய கல்வியை கொடுக்க வேண்டும், மார்க்கத்தினுடைய தெளிவை கொடுக்க வேண்டும். அன்பு நபியுடைய ஹதீஸ், உங்கள் குழந்தைகளுக்கு 3 விடயங்களை கொண்டு கற்றுக் கொடுங்கள். அத்யபு அவுலாதக்கும் பிஸலாத்தி ஹிசால். முதலாவது, உங்கள் குழந்தைக்கு நபியினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை கற்றுக் கொடுங்கள். உங்கள் குழந்தைக்கு நபியுடைய குடும்பத்தினுடைய அன்பை கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக கூறினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் குழந்தைகளுக்கு குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 3 அடிப்படையான அம்சங்கள் இணையும் பொழுதுதான் அந்த குழந்தை சீரான பூர்த்தியான குழந்தைகளாக மாறிவிடுகிறது. நம் குழந்தைகளை வைத்தியராக ஆக்கலாம், நம் குழந்தைகளை பொருளியலாக ஆக்கலாம், நம் குழந்தைகளை டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸாக ஆக்கலாம். அது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் சமூகத்தில் எத்தனையோ குழந்தைகள் அவர்கள் பருவவயதை அடைந்து பட்டதாரிகளாக இருக்கிறார்கள், மார்க்கத்தினுடைய தெளிவும் அறிவும் இல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக குர்ஆனை ஓதத் தெரியாத எத்தனையோ கற்ற மனிதர்கள் நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மனிதனுக்கு, அந்த பட்டதாரிக்கு குர்ஆன் தெரியாவிட்டால் அவன் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கும் குர்ஆன் தெரியாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஜனாஸால கலந்து கொண்ட உடனே முன்னால 3 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள், 40-50 வயது கடந்து. வல்லாஹி கண்ணியமானவர்களே, தந்தையுடைய ஜனாஸா முன்னால் இருக்கிறது. பக்கத்தில் வந்து மூத்த மகன் கூறுகிறார், ஹஸரத், எனக்கு தொழவும் தெரியாது, குர்ஆன் ஓதவும் தெரியாது, ஜனாஸாவுடைய தொழுகை எவ்வாறு என்று கூட எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாருங்கள். கண்ணியமானவர்களே, அவர் மறுபடியும் 2 மாதங்களுக்கு பின்னால் தொடர்பு கொண்டு பேசினார். ஹஸரத், இந்த சுமையையும் இந்த கவலையும் நம் குடும்பத்தில் உணர்ந்து விட்டோம். என் குழந்தைகளுக்கு நான் 15-14 வயது வரை கடந்து விட்டது. எனக்கும் ஆண் குழந்தை இருக்கிறது, பெண் குழந்தைகள் இருக்கிறது, அவர்களுக்கும் குர்ஆன் தெரியாது. நான் என் குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, இந்த உணர்வு எப்பொழுது வரும் என்றால் வீட்டில் ஒரு ஜனாஸா விழுந்து விட்டால் தான். அது வரைக்கும் அதிகமானவர்கள் இதனுடைய அந்த உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்வதில்லை. கண்ணியமானவர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்கு என்று கிடையாது, நாம் ஒரு ஆழமான விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பல இடங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடம் ஜனாதிபதியிடம் ஒரு குழந்தையை தகப்பன் எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து ஜனாதிபதி அவர்களே, என்னுடைய மகன் எனக்கு கட்டுப்படுவது கிடையாது, இதாத் பண்ணுவது கிடையாது, என்ன காரணம் கேளுங்கள். அந்த மகனுடைய சிறுவனுடைய தலையை தடாவி கேட்டான், என்ன பிரச்சனை உனக்கு? அந்த சிறுவன் ஜனாதிபதி அவர்களை பார்த்து கேட்டான், என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது ஜனாதிபதி அவர்களை, பதில் கூற முடியுமா? கூறுங்கள் சிறுவன் என்று சொன்னாங்க. ஒரு
தாய் தகப்பனுக்கு குழந்தைகள் செலுத்த வேண்டிய கடமைகள் இருப்பது போன்று அந்த சிறிய குழந்தையினுடைய வாயிலிருந்து வந்த கேள்வியை பாருங்கள். அதே போல் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்ட பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக பதில் கூறினார்கள், சிறுவனே நிச்சயமாக இருக்கிறதே ஜனாதிபதி அவர்களே, அந்த கடமைகள் என்ன என்று கூறுங்கள் என்ற கேள்வியை எழுப்பிய பொழுது 3 விதமான கடமைகளை கூறினார்கள். அதில் ஒரு கடமை தான், ஏ மனிதா, உன்னுடைய குழந்தைக்கு நீ குர்ஆனை கற்றுக்கொடு என்று உமர் அவர்கள் கூறிய பிற்பாடு அந்த சிறுவன் கூறினான், ஜனாதிபதி அவர்களே, என்னுடைய வயதை நான் கடந்து கொண்டிருக்கிறேன், 10 வயது 12 வயது ஆச்சு, இதுவரைக்கும் எனக்கு குர்ஆன்ல ஒரு ஹரஃப் கூட தெரியாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த தகப்பனை பார்த்து, ஏ மனிதா, லகத் அகத்தா, உன்னுடைய குழந்தைக்கு நீ அநியாயம் செய்திருக்காய். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, எனவே நாம் என்ற கல்வியில் ஒரு ஆழமான ஒரு விடயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் மார்க்கத்தினுடைய குர்ஆனுடைய அறிவை கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله بنعمته تتم الصالحات وبشكره تتنزل الرحمة ويضاعف الأجر والحسنات وأسلم على نبينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وعلى كل من صار على سيره واقتفى أثره من الصحابة والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا سماحة رئيس هذا الأمر الميمون ويا من يتيم بحضورهم هذا الاجتماع من مدير الكلية والأساتذة الأفاضل والأعداء مجلس الإدارة وضيوف الشرف وأولياء الطلبة الأوفياء ويا من تشرف بقدوم حرم الكلية من العلماء والناس الكرام، يحييكم أولا بتحية من عند الله مباركة طيبة وأقول السلام عليكم ورحمة الله وبركاته. طبتم وتاب مقامهم وأهلا وسهلا ومرحبا بكم. بدعي يحيطكم علما بأني حملت مسؤولية العقوف أمام هذه الأوجه النيرة متحدثا باسم خرجين بإلقاء كلمة الشكر والعرفان في حفلة التخريج الدفعة الثانية. أيها الملأ الكريم، نحن اليوم في أهم يوم من أيام هذه الكلية، ألا وهو يوم العساد وجني الثمرات. إنها ثمرة ليست كالثمرات، إنها ثمرة العلم والجهد، جهد الأساتذة والإدارة والمؤلفين، إنها ثمرة عرق جبين الآباء والمنفقين المخلصين. أيها الأحبة، أريد أن أعود بكم إلى يوم دخلنا فيه أرض هذه الكلية ولا ندري ما الكتاب ولا الإيمان، ولكن جعل الله في قلوبنا نور العلم والهدى. فصرنا اليوم من أبناء هذه الأم الرؤوف والوالدات الحنون كلية الحكم العربية الإسلامية، ونحمد الله تعالى أولا حمدا شاكرين ونشكره شكر الحامدين على هذه النعمة الباهرة، لأن الله تعالى يقول فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. وبعد شكر الله عز وجل لا بد من كلمة الشكر للإدارة الموكرة والأساتذة المحترمين، فشكر العباد من تمام شكر رب العباد، حيث قال النبي صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله. فنشكر في هذه المناسبة سماحة مدير الكلية الذي بنى مسجد الكلية والذي أخذ مقاما بارزا في تاريخه الطويل، فندعو الله أن يطيل حياته في الأعمال الصالحات وسكل موازين حسناته في يوم لا ينفع مال ولا بنون. كما نوجه شكرنا الخالص إلى المدير المحترم الذي من أجلنا حركاته وسكناته، والله يجزي عنا أحسن الجزاء وأتمه. وينبغي لنا أيضا أن نخص بالشكر أساتذتنا المحترمين على نشاطهم الدؤوب وحرصهم منقطع النظير في أداء واجبهم نحو أيامنا المشرفة. وبالتالي نشكر القائمين على سعون إدارة الكلية من رئيسها الفاضل وأعدائها المحترمين الذين يولون هذه الكلية اهتمامهم ورعايتهم على نهج التركية ليلا ونهارا. متاعهم الله في الصحة التامة والعافية الكاملة. ولا ننسى آباءنا وأولياء أمورنا في هذا الوقت الصعب، وكانوا يلقون في كسبهم كل يوم لا أجلنا تلك القربة، ولم يكونوا ينتظرون في حياتهم إلا مثل هذا اليوم. فندعو الله عز وجل ألا يبوأهم إلا الفردوس الأعلى مع النبيين والصديقين والشهداء والصالحين. وكذلك لا ننسى مؤدبي الكلية، فإنهم يروننا كما يرون أبنائهم، وندعو الله لهم أن يقضي حوائجهم دنيوية والأخروية. أيها الأحبة الأقارب، ولا يفوتنا في ختام هذه الكلمة الشكرية أن نسجل أجزل شكرنا وتقديرنا للذين استضيفوا لهذه المناسبة الجميل، وخصوصا آباء الدارسين في رحاب هذه الكلية. وأختم كلامي سائل المولى عز وجل أن يجعل جمعنا هذا جمعا مرحوما، وأن يجعل تفرقنا من بعد تفرقا محسوما، إنه هو السميع العليم. وآخر دعوانا الحمد لله رب العالمين، ولله الحمد في البدء والختام، ولكم مني تحيتي، والسلام عليكم ورحمة الله وبركاته. நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்திருந்த இந்த பட்டமளிப்பு விழாவின் பிரதம அதிதி ஜாமியா மதாஹிரி இந்தியா என்ற சிறப்பு பட்டத்தை பெற்ற விரிவுரையாளர் ஷேக் அப்துல் காதர் ஹசரத் அவர்களுக்கான சந்தர்ப்பம் இப்பொழுது வழங்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
والصلاة والسلام على سيد المرسلين محمد وآله وصحبه أجمعين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமதி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணன் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரெண்டு சகோதரர்கள், நானும் தம்பியும். அதுல நானா நல்ல பிசினஸ், அதுமா யஹ்தரிஃப், தொழில் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல தொழில், கை நிறைய வருமானம். தம்பி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருந்து படிச்சிட்டே இருக்கிறார். எப்ப பார்த்தா நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, சஹாபாக்கள் காலத்துல, அப்ப காலத்துல இந்த மாதிரி சிந்தனைகள் உருவாகி இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருந்து திருமதி ஹதீஸ், நம்ம திருமதி அந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் அங்க பாடம் படித்துக் கொண்டே இருக்கிறார், நானும் உழைச்சிட்டு இருக்கிறார், சம்பாதிச்சுட்டே இருக்கிறார். இப்ப நானாக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர் இப்படியே ஓதிட்டு இருந்தா எப்ப சம்பாதிப்பாரு, எப்ப குடும்பத்தை பாப்பாரு, எப்ப அவருக்கு பொறுப்பு வரும்? நியாயமான கேள்வியா இல்லையா? நியாயமான கேள்வி. நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். ரெண்டு பேரும் சஹாபாக்கள் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், பாரு நான் தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், இவர் உங்களோடய இருக்கிறார், அவர் சம்பாதிக்கணுமா இல்லையா ரசூலல்லாஹ்? பொருள் தேடணுமா இல்லையா? வாழ்க்கைக்கு தேவை பொருள் இருக்குது. ஸல்லல்லாஹு ஒரே வார்த்தை, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சிறந்த பதில சொன்னாங்க, சத்தியமான வார்த்தை கண்ணியத்திற்குரியவர்களே. லஅல்லக துர்ஸகு பிஹி. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லஅல்லக, இந்த வார்த்தை ஞாபகத்துல வச்சுங்க, லஅல்லக துர்ஸகு பிஹி. என்ன அர்த்தம் தெரியுமா? தொழில் செய்யும் அந்த சகோதரரை பார்த்து சொன்னார்கள், அன்பு நண்பரே, லஅல்லக துர்ஸகு பிஹி, உங்களுக்கு வருமானம் எங்க இருந்து வருது? வருமானம் எங்க இருந்து வருது? விவசாயத்திலிருந்து வருது, கடையில இருந்து வருது, காணில இருந்து வருது, ஜப்பான்ல இருந்து வருது, கனடால இருந்து வருது, லண்டன், அப்படிதான் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅல்லக துர்ஸகு பிஹி, உங்களுக்குண்டான வாழ்வாதாரமும் இவர் இங்கு ஓதி கொண்டிருக்கக்கூடிய ஓதல், தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அறிவு, ஞானம், இதன் வழியாகத்தான் உங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து கொண்டிருக்கு. உங்களுடைய வாழ்வாதாரம் உங்க கடையில் வருவதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய காணியில் வருவதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு மாணவர் சரியாக ஓதுகின்றார் என்று சொன்னார், ஊர் மக்கள் அத்தனை பேர் வாட்ஸ்அப், இந்த ஓதக்கூடிய மாணவர்கள் உங்க ஊருக்கு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய, இவங்களை நாங்க வாழ வைக்கிறோம் நினைக்காதீங்க. இவர்கள் சரியாக இருந்தால் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி. இவங்க சரியில்லைன்னு சொன்னா, இவைகள் இழுத்து மூடப்பட்டால் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு கடைக்குண்டான எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இங்க ஹரோபத்தாங்கள் சொன்னாங்க, நேரடியா கேட்டது, நல்ல விவசாயம், நல்ல அறுவடை, நல்ல மகசூல், மாஷா அல்லாஹ், தானியங்கள் கதிர் வச்சு ரொம்ப அருமையாக அறுவடை செஞ்சாங்க. அறுவடை செய்ததுக்கு பிறகு பார்த்தா மேல அந்த கோது தான் இருந்துச்சு, மேல கோது தான், உள்ளுக்கு அரிசியை காணும். யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அரிசியை உள்ளுக்கு வச்சு மேல தோலை உருவாக்குறது அல்லாஹ் செய்யணும். அவன் செய்யாவிட்டால் அரிசி உள்ளுக்கு வந்து யாரால் நுழைக்க முடியும்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப இல்ம் உள்ளவர்களும், அறிஞர்களும், ஆலிம்களும், குர்ஆன் உள்ளவர்களும் சரியாக தன் பணியை செவ்வனை செய்ய ஆரம்பிப்பார்களோ, ஊரும் உலகம் நல்லா இருக்கும், கடையும் பசாரும் நல்லா இருக்கும். பொருளாதாரத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, நாம் கண்ணியமாக தலைநிமிர்ந்து வாழும். இதை புரிந்து கொண்ட முன்னோர்கள், வயது மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. எப்படி உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு செழிப்பா இருந்துச்சு, இப்ப முடியல. யோசிச்சு சொல்றாங்க, முடியல, பஜார்ல கை வைக்க முடியல, காம்படிஷன் அதிகரிச்சிருச்சு, காம்படிஷன் கடையில் பஜார்ல இல்ல, இங்க எல்லாம் கை கழுவி விட்டுட்டு, இதெல்லாம் ஓரம் கட்டி விட்டுட்டு, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முழு நம்பிக்கையும் கடையிலையும் பஜார்லையும் அவைகள் தான் என்னை வாழ வைக்கிறது என்று நினைக்க ஆரம்பித்தோமே, இதெல்லாம் நாங்கள் தவறு செய்தோம். முஸ்லிம்கள் அவ்வாறான சிந்தனை கொண்டவர்கள் கிடையாது. தொழில் செய்தார்கள், திரைகடல் ஓடி திரவியம் தேடினாங்க, வெளிநாடுகளுக்கு போனாங்க, எங்க போன பொழுதும் தன்னுடைய அடிப்படையில் உறுதியாக இருந்தார்கள். என்னுடைய உணவு, நான் மார்க்கத்தை பாதுகாப்பதில் தான் என்னுடைய உணவும் என் குடும்பத்தாருடைய பொருளாதாரம் தங்கியிருக்கின்றது உறுதியாக நம்பினார்கள். அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருந்தான். எப்ப நினைக்க ஆரம்பிச்சாங்க, நான் தான் மதரசா வாழ வைக்கிறேன், நான் காசு கொடுத்தா மதரசா நடக்கும் என்ற எண்ணம் தலைக்கில மாறிடுச்சு. அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சுனா, சரி நீங்க பாத்துங்க, நான் கொடுக்காம எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்குள்ள பிரச்சனை இருந்தாங்க. இது நான் சொல்ல வரலாறு ரீதியாக 2 விதமான அடையாளங்கள் சொல்லலாம். ஒன்னு இந்தியாவில் சொல்லலாம், இன்னொன்னு இலங்கையில். நேற்று ஒரு ஆய்வு சொன்னார், அழகாக சொன்னார். இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு எழுதிய மிக சிறந்த ஒரு ஆளுமை மரணித்து விட்டார்கள். ஒரு முஸ்லிம் கூட இல்ல, அவங்க எழுதின லோர்னா தேவராஜ் மரணிச்சுட்டாங்க. முஸ்லிம்களுக்கு 1000 வருடத்தினுடைய வரலாறு பதிவு செஞ்சிருக்காங்க. எப்படி வாழ்ந்தாங்க முஸ்லிம்கள், எப்படி வாழ்ந்தாங்க, 1915 வரை முன்னாள் வரலாறுகள் எடுத்து பதிவு செஞ்சிருக்காங்க. அது ஆக முக்கியமான ஒரு விஷயம். முஸ்லிம்கள் இந்த நாட்டில் பல்வேறு சேவைகள் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த சேவைகள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு இருக்கு. ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்கிறது கூட எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குதுன்னா எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கோம். காரணம், கண்ணியத்திற்குரியவர்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க வரலாறு. இது வரலாறு எழுதப்பட்ட உத்தியோகபூர்வமான குர்ஆன்ல இருந்து வரல, அவர்களாக எழுதியிருக்கிறாங்க. அது அவங்க சொல்றாங்க, முக்கிய பணிகளில் இலங்கை மன்னர்களுக்கு, ராஜாக்களுக்கு, அரச மருத்துவம் பார்த்தவர்கள் பிரதானமாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க. மருத்துவம் பார்த்தவங்கள பிரதானமாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க. வரலாறு பற்றி பெரும்பாலான அறிஞர்களுக்கு அது தெரியும், ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, கண்ணியத்திற்குரியவங்க நல்லா தெரிஞ்சு. அது அவங்க எழுதிட்டு அழகான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு படத்தை போட்டிருக்காங்க. அது விசேஷம். மருத்துவர்கள், இலங்கை அரசர்கள் பெரும்பாலும் மருத்துவத்திற்கு முஸ்லிம்களை சார்ந்திருந்தார்கள். முஸ்லிம் மருத்துவர்கள் மிகப்பெரிய இடத்தை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். எங்க? இலங்கை அரச அவைகளில். அதுக்கு அவங்க படத்தை வரைஞ்சிருக்கிறாங்க. ஆக விசேஷம் தான் அந்த படத்தை வரைஞ்சி அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த படத்துல ஒரு மனிதர் தலப்பா கட்டி இருக்கிறார், தாடி வச்சிருக்கிறார், தலப்பா கட்டி தாடி வச்சு கையில ஒரு புத்தகத்தை வச்சிட்டு இருக்கிறார்.
கையில ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு அவங்க எழுதிருக்காங்க, லோர்னா தேவராஜ், ஒரு தமிழ் சமுதாய ஒரு முஸ்லீம் அல்லாத நன் முஸ்லீம் எழுதியிருக்கிறாங்க. அதாவது அந்த நேரத்தில் இந்த அளவுக்கு துறை சார்ந்தவர்கள் இருந்த மருத்துவத்துல, மெடிக்கல் மெத்தட்ல நாங்க தாங்க முன்னோடி. இன்னைக்கு நாங்க இதுல முன்னோடினா உள்ள நோயெல்லாம் இங்க இருக்கு. மருத்துவம் பார்த்தவர்கள் இந்த நோயாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன பெரிய அநியாயம், மருத்துவர்கள் எல்லாம் நோயாளிகள். அன்பானவர்களே, அதுக்கு அவங்க சொல்லி இருக்காங்க என்ன, அந்த படத்துக்கு சொல்லி இருக்காங்க, மருத்துவம் பார்த்தவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களை வெகுவாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். முக்கியமாக குர்ஆனுடைய வழிகாட்டுதல், அது அடையாளத்துல கையில் ஒரு புத்தகம் கொடுத்து வச்சிருக்காங்க. அது குர்ஆனுடைய வழிகாட்டுதலில் வாழ்க்கை வாழ்ந்து அரசர்களுக்கு மருத்துவம் பார்த்து அரசவையில் இடம் பிடித்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். குர்ஆன் வந்துருச்சுன்னு சொன்னா எத்துறைக்கும், அதாவது நம்ம சொன்னது போல எந்த துறைக்கும் போங்க, உங்க பிள்ளை லாயரா வரட்டும், மருத்துவராக இருக்கட்டும், பொறியாளர், எந்த துறை வேணாலும் தேர்ந்தெடுங்க, குர்ஆனை கையில் கொடுத்து அவர்களை அனுப்புங்கள். அவர்கள் உச்சத்துக்கு சென்று விடுவார்கள். குர்ஆனை பரீட்சை எடுத்துட்டு ஒரு அறிவை கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்களும் படுகொலியில் விடுவார்கள், சமுதாயம் படுகொலியில் விடும். நீங்க தான் நடந்துட்டு இருக்கு. குர்ஆனை கழட்டிட்டு அப்படி ஒரு அறிவு கொடுக்க முடியாதீர்கள். இதுவரை குர்ஆன் இல்லாமல் இந்த சமுதாயம் சாதித்தது கிடையாது. அதான் குர்ஆன் சொல்லி காட்டுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தின் ஆகப்பெரிய பிரச்சனையை அடையாளப்படுத்தினார்கள். இந்த சமுதாயம் அல்லாஹ் இந்த சமுதாயம் குர்ஆனை கைவிட்டுச்சு. அல்லாஹ் சொன்னது அது அப்படிதான் நடக்கும். எப்ப குர்ஆன் கைவிட்டுச்சோ அந்த சமுதாயத்தின் நல்லவர்கள், இறைநேசர்கள், நபிமார்களும் சோதனைக்கு ஆளாவார்கள். நல்லவங்களுக்கு சோதனை, அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லும்? அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மதரசாக்கு மகத்தான் என்ன செய்யறாங்க? மதரசா இது ஒண்ணு. இது இலங்கை வரலாறு பதிவு செய்த லோர்னா தேவராஜ் அவர்கள் அடையாளப்படுத்தி படம் வரைஞ்சி வழங்கப்படுத்திருக்கிறாங்க. படத்தை பார்த்து கூட வழங்கலாம் சொன்னா இந்த சமுதாயம் நாங்கள் யாராக இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கும். எனக்கு உங்களுக்கு நல்ல அறிவை தரக்கும், குர்ஆனுடைய வெளிச்சத்தை தரக்கும். இன்னொரு வரலாறு ஆவணப்படுத்தப்பட்டு பிரிட்டன் அரசாங்கத்தில் காப்பகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. முஸ்லிம்கள் யார்? இந்தியாவில் நடந்தது. முஸ்லிம்கள் யார்? கட்டுப்படுத்த முடியாத சமுதாயமா இருக்காங்க. கட்டுப்படுத்த முடியாது. சூரியன் மறையாத ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் என்று ஆங்கிலேயர்கள் தங்களை வர்ணித்துக் கொண்டு மமதை கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களை கட்டுப்பாட்டு எல்லா சமுதாயங்களும் இறங்கிட்டாங்க. ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்கு. ஆனா முஸ்லிம்கள் மட்டும் கட்டுப்படுறாங்களே இல்லை, எதிர்த்து துணித்து போடுறாங்க. இதுக்கு ஒரு வழி தெரியல அவருக்கு. அதனால என்ன, ஒரு தூதர் அனுப்புறான். என்ன கல நிலவரம் என்ன, ஏன் முஸ்லிம்கள் மட்டும் கட்டுப்பட மாட்டேங்கிறான்? இந்த முஸ்லிம் கட்டுப்பட மாட்டேங்கிறான். எல்லா சமுதாயம் பேசல விரும்பவில்லை. அத்தனை சமுதாயம் மாறிட்டாங்க. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இந்த முஸ்லிம்கள் மட்டும் கட்டுப்படுறாங்களே இல்லை. காரணத்தை கண்டுபிடிச்சு எங்களுக்கு முழுமையான ஒரு தகவலை தரணும். அந்த அடிப்படையில் வந்திருக்கிறார் இந்தியாவுக்கு ஒரு தூதுவராக. கிரேட் பிரிட்டன் சொல்லும் பொழுதே மகத்தான அந்த ஆங்கிலேய ஆட்சி அதனுடைய தூதுவர் வந்திருக்கிறார். ஒரு ஊர் வரப்போம், அவர் பேல தான் ஊர் வரப்போம், கிராமப்போம், முக்கியஸ்தர்கள் சரி, ஏன் இந்த உங்க சமுதாயம் மட்டும் கட்டுப்படுறாங்க? மற்ற எல்லாரும் கட்டுப்பட்டாங்க, எல்லா சமுதாயத்தை சேர்ந்து கட்டுப்பட்டாங்க. சமுதாயம் கட்டுப்படுறாங்க, எதிர்த்து போராடுறாங்க, பல்வேறு வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறாங்க, பல்வேறு எதிர்ப்புகளை காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு அடிப்படை சமுதாய முஸ்லிம்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இன்னைக்கு நாம் அப்படியானவர்கள் அல்ல, நம்ம வரலாறு அப்படி அல்ல. அரசாங்கம் பார்த்து பயப்படுது. ஏன்னா அவ்வளவு எதிர்த்து வீரத்தோடு செயல்பட்டுக் கொண்டே இருக்காங்க. அப்படி வந்த இடத்துல தேவபத்துக்கு வரான். இந்தியாவில் கூட முக்கியமான மதரசா இருக்கக்கூடிய நேரம். மதரசா அப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு போல 150 வருஷம் கடந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அந்த மதரசா இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வர அதுல எழுதிருக்க அந்த வந்தவர் எழுதிருக்கிறார், கடிதமாக ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார், இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. வர்றவர் வரும்பொழுது மதரசால ஊர் தலைவர் விசாரிக்கிறார். ஊர் தலைவர் மதரசாவுடைய தலைவர் பேர் ஆபித் ஹாஜியார். பேர் வரை அடையாளப்படுத்த ஆபித் ஹாஜியார் ஊர் தலைவர், மதரசாவுடைய தலைவர், மதரசாவுடைய தலைவர். அவரை சந்திச்சு என்னங்க பிரச்சனை, ஏங்க எங்க கட்டப்பட மாட்டேங்கிறீங்க? எங்க நாட்டுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? எல்லாரும் கட்டப்பட்டாங்க, கட்டப்பட்டு போக வேண்டியதானே கேட்கிறார். வர்றவரை அந்த ஆபித் ஹாஜியார் மதரசாவுடைய தலைவர் வீட்டு வாசல் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறார். வந்தவர் கிரேட் பிரிட்டன் நாட்டை உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட மாபெரும் அரசாங்கத்தினுடைய தூதுவராக ஒரு வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறான். அவர் எழுதிருக்கிறான். அப்படி அந்த வீட்டு நிலைப்படுவ கையை வச்சு தலைவர் ஆபித் ஹாஜியார் பேசிட்டு இருக்கிறார். அவன் கேள்வி கேட்கிறான், பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் மதரசாவில் பணிபுரியக்கூடிய தேவன் மதரசாவுடைய சாதாரண ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு எடுத்துட்டு இப்போ என்ன சொன்னீங்க இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆபித் ஹாஜியார் கேட்ட கேள்வி. அவன் அந்த கடிதத்தில் எழுதிருக்க ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதான் விசேஷம். என்ன கொடுத்திருக்கிறான்? இந்த சமுதாயம் தன்னுடைய ஆளுங்களுக்கும் தன்னுடைய மத அறிஞர்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கட்டுப்பாடும் கொண்டிருக்கும் வரை இந்த சமுதாயத்தை எந்த கூட்டத்தாலும் வெற்றி கொள்ள முடியாது. தன்னுடைய அறிஞர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் இது போன்று நான் பேசினார். இப்பேற்பட்ட சமுதாயத்தை எந்த கூட்டத்தாலும் வெற்றி கொள்ள முடியாது. இதுதான் எங்களுடைய காரணம். கண்ணியமாக வாழ்ந்தவன் ஆளுங்களை மதித்தோம். ஆளுங்களை எதுக்காக வேண்டி சகல முன்சாமி கொடுத்து வாகனத்தில் முன்சீட்டு கொடுத்து இதல்ல, ஆளுங்களை வாழ்க்கை வழிகாட்டியாக ஆக்கி அப்படி வழிகாட்டக்கூடிய அளவுக்கு தரமான ஆளுங்கள் உருவானார்கள். அப்பேற்பட்ட சமுதாயமாக இருந்தோம். நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன தகவல். இன்னொன்று லோர்னா தேவராஜ் நம்முடைய சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை, மருத்துவர்களுடைய திறமை, அரசு அவைகளில் மிகப்பெரிய இடத்தை பிடித்தவர்கள் கையில குர்ஆன் வச்சிருந்தாங்க. மருத்துவராக இருந்தார், குர்ஆன் தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்திருந்தார். உச்சத்துக்கு அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தார். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சங்கி இந்த இறைநேசர்களே, குர்ஆன் நம்மகிட்ட போயிடுச்சா? இல்லாத பிரச்சனைகளுக்கு இன்னும் என்னென்ன நடக்கும் தெரியல. பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வராங்க. நம்ம சமுதாயம் தலையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டால்
பாதுகாக்கப்படுவதன் மூலமா ஆழமாக மனசில் பதிவு வச்சுக்கொள்ளும். மீண்டும் ஒரு வெற்றி வாகை சூடும் சமுதாயத்தை உருவாக்க முடியும். வெற்றி வாகை சூடும் சமுதாயத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும். அது நான் லேசாக சொல்லல, சாதாரணமாக சொல்லல. முழுக்க வரலாறு கொட்டிகள் இப்படிதான் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றதால் இப்படிதான் வெற்றி பெற்றார்களே தவிர தன்னுடைய அறிவால, படையால, பணத்தால எத்தனை நாடுகள் இருக்கு ஒண்ணுமே செய்து கொள்ள முடியல. கொஞ்சம் யோசிப்போம். கொஞ்சம் குர்ஆனுடைய தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ளும். குர்ஆன் உள்ளவர்களுடைய தொடர்புகளை உருவாக்கிக் கொள்ளும். குர்ஆன் உள்ள இடங்களை மதிப்போம். ஹத்தீம்ல போய் சேரலாம். ஹரத்துல ஹத்தீம்ல பார்த்துருக்கீங்க, ஹஜ்ஜிக்கு போனவங்க பார்த்துருக்கீங்க. அந்த சி வடிவத்தில் இருக்கு. ஹத்தீம்னா காபாவுடைய உள்பகுதி. லேசா போக முடியாது. வடி போட்டு மேல ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் போக முடியாது. ஆனா காபாக்குள்ளே போறது அந்த சி வடிவத்தை செய்து காபா உள்ளுக்கு பகுதி தான். காரணத்தால வெளியில வச்சிருக்காங்க. அங்க போய் தொழுதாலும் காபா உள்ளுக்கு தொழுது. அந்த ஹத்தீம்ல போய் 4 வாலிபர்கள் சேரலாம். 4 வாலிபர்கள் சேர்ந்து சொல்ல உங்களுடைய ஆசைகள் என்ன? உங்களுடைய ஆசைகள் என்ன? அன்பு தகப்பன்மார்களே, பெற்றோர்களே, பிள்ளையை ஓத வச்சுட்டோம். பிள்ளை எனக்கு என்ன செஞ்சு? பிள்ளைக்கு நான் தானே கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மாசம் சளி கட்டிட்டு இருக்கிறேன். நான் தானே பிள்ளை வாழ வச்சிட்டு இருக்கேன். நினைத்துக் கொள்ள வேண்டாம். பிள்ளை என்ன செய்யும்? இந்த ஓதல் சரியாக இருக்கும் பொழுது, இந்த அயல் பாதுகாக்கப்படும் பொழுது, இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும் பொழுது, அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த 4 வாலிபர்கள் சேர்ந்து பேசுறாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, ஹிஜ்ரி 50 கால் பதில் நடக்குது. ஹிஜ்ரி 50 கால் பதில், அதுக்குள்ள ஒரு நேரத்தில் அதுல ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, முழு ஹிஜாஸ் மாகாணத்துக்கும் நான் அரசராக ஆக வேண்டும். ஹிஜாஸ் மாகாணத்தின் அரசராக ஆக வேண்டும் ஆசைப்படுறேன். இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு ஈராக்குடைய ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். சொல்லிட்டு ஈராக்ல 2 பெண்கள் இருக்கிறாங்க, பேரழகிகள். பின்து சுக்கைனா ஒருத்தர் பேர் சொல்றாரு, இன்னொரு பேர். அந்த 2 பொம்பளை நான் கல்யாணம் முடிக்கிறேன். என்ன ஆசைப்படுறேன்? வாலிபர்கள் இருக்கக்கூடிய ஆசை. ஹரத்துல உட்கார்ந்து ஆசைப்படுறாரு, ஈராக்குடைய ஆட்சி அதிகாரம் என் கைக்கு வரணும். அங்க இருக்கக்கூடிய 2 பொம்பளை பிள்ளைகள், அதெல்லாம் கல்யாணம் முடிக்கும். பேரழகு, ஊர் புறவில் மெச்சக்கூடிய அழகிகள். 3வது நபர் சொல்றாரு, முழுவதும் நானா தெரியுமா, எனக்கு அதெல்லாம் எந்த ஆசையும் இல்லை. எனக்கு அதெல்லாம் எந்த ஆசையும் இல்லை. நான் படிக்கிறேன். என்ன குர்ஆன்? قال الله قال رسول الله حدثني اخبرني. எனக்கு ஹதீஸ் அறிவிச்சார்கள். எனக்கு என்னோட உஸ்தாத் ஹதீஸ் சொன்னார். எனக்கு என்னோட உஸ்தாத் ஹதீஸ் சொன்னார். இந்த ஹதீஸையும் இல்மையும் குர்ஆனையும் படிக்கிறேன். எனக்கு இது வேற ஒரு ஆசையும் இல்லை. வேற ஒரு ஆசையும் இல்லை. 3வது நபர். 4வது நபர் சொன்னார், எனக்கு அதுவும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அய்யகுஃபிர் அல்லாஹு லி, அல்லாஹ் எனக்கு மன்னித்து விட்டால் அதுவே எனக்கு போதும். யார் இவங்க? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு மாமி மகன் மச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவும் அந்த ஜுபைருடைய மகன் உம்மா கூட பிறந்தோம். ஆத்திகா பின் அப்துல் முத்தலிப். அந்த ஜுபைர் ரலியல்லாஹு 3 பிள்ளைங்க தான். ஹிஜாஸ் மாகாணத்திலே ஆட்சி வேணும் சொன்ன அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். ஹிஜாஸ் மாகாணத்திலே ஆட்சி வேணும் சொன்ன அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். ஹரத்துல ஹத்தீம்ல வச்சு காபாக்குள்ளுக்கு வச்சு ஆசை வெளிப்படுத்துறாங்க. ஈராக்குடைய ஆட்சி வேணும், 2 பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாங்க. முஸாப் இப்னு ஜுபைர். ஹரத்துல ஆசைப்பட்ட ஆசை நிறைவேற போகுமா? அது நடக்குது. இது எப்ப? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ஆட்சிக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு. ஆனா இந்த தகவல் சொல்லும் பொழுது அந்த 3வது நபர் இருக்கார், யார்? அவர் அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் மக்காவுடைய ஆட்சி கேட்டார். ஹிஜாஸ் அவர் தான் கூட வச்சிருக்கான். கூட வச்சு யுத்தத்துல பாப்பா மகன் கலந்து கொள்றாங்க. மகனை பார்த்து வாப்பா சொல்றாங்க, மகன் நான் நினைக்கிறேன் இன்னைக்குள்ள நான் ஷஹீத் ஆகிடுவேன், மூத்தா போயிடுவேன். யாருக்கு சொல்ல முடியும்? என்னுடைய மூத்த எனக்கு யாருக்கு சொல்ல முடியும்? இன்னைக்கு தான் என்னுடைய கடைசி லாஸ்ட் டே இன் மை லைஃப். கடைசி நான் நீ மூத்தா போயிடுவேன், எனக்கு நல்லா தெரியும். சொத்துக்களை சொல்லிட்டான். இணையத்திற்குரியவர்கள் மகன் ஓதுறார். பாப்பா கடனாளி, மற்றவங்க ஆசைப்பட்டு இருக்காங்க, என்ன ஆட்சி கிடைக்கணும் ஆசைப்பட்டு இருக்காங்க. அன்பாங்க அல்லாஹ் நல்ல ஓதக்கூடிய மாணவர் சரியாக ஓதுறார், திறமையாக ஓதுறார், அல்லாஹுக்கு பயந்து ஓதுறார். வாப்பா மூத்தா போறாரு, கடன்களை விட்டு மூத்தா போறாரு. அதே போல சொன்னது போல காலையில சொல்றாங்க, யுத்தத்தில் கலந்து கொண்டாங்க, மாலையாகவே பாப்பா ஷஹீத். அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், மூத்தா போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் சொத்துக்களை பொறுப்படுத்துறான் பாப்பாவுடைய கடனுக்கு. அந்த நேரத்தில் அந்த ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 மனைவிமார்கள், 9 ஆம்பளை 9 பொம்பளை. 4 மனைவி. இமாம் புகாரி அப்படியே பதிவு செய்றாங்க. 4 மனைவிமார்கள், 9 ஆண் பிள்ளைகள், 9 பெண் பிள்ளைகள். குடும்பம் வந்தாங்க. பாப்பா மூத்து சரி ஷஹீதாயிட்டாங்க. சொத்துக்களை பிரிச்சுட்டாங்க. யார் கேட்டாங்க? பொறுப்பு யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். மட்டும் தான் வசியத்துல சொன்னீங்க, சொத்துக்களை பிரிச்சுட்டாங்க. மாட்டேன் நான் சொத்துக்களை பிரிச்சுட்டாங்க. எங்க பாப்பா நிறைய கடன் சொல்லியிருக்காங்க. கடன் எல்லாம் அடைக்கணும். கடன் எப்படி தெரியும்? கடன் வந்த வரலாறு சொல்றாங்க. நான் நேரத்தை நீட்ட விரும்பல, ரொம்ப பெரிய தகவல். ஊர் மக்கள் நம்பி அவங்கள்ட்ட பொருள் கொண்டு கொடுப்பாங்க. கொடுக்கறது நம்பி அமானிதமாக தருவாங்க. அமானிதமாக தந்தால் உங்களுக்கு சேஃப்டி, நஷ்டம் வந்து உங்களுக்கு பாதி. கடனாக தாங்க, நான் கடனா வாங்கிக்கிறேன், கடனா வாங்கினா உங்களுக்கு சேஃப்டி, உங்களுக்கு பாதுகாப்பு. எப்படி தான் உங்களுக்கு திருப்பி தரணும்? அமானிதம் நீங்க தரீங்க, நம்பி எடுத்து தாரீங்க, நான் பாதுகாப்பு பொறுப்பு, பாதுகாத்துட்டேன், என் பாதுகாப்பு நீ அழிஞ்சு போடாது, நான் பாதுகாத்து அழிஞ்சு போடுச்சுன்னு சொல்லி நான் கைவிட்டுருவேன். ஆனா கடனா தந்தீங்கன்னா நான் பாதுகாப்பு பொறுப்பும் இருக்குது, திருப்பி தரக்கூடிய பொறுப்பும் இருக்குது. அதனால யார் அமானிதத்தை கொண்டு கொடுத்தாலும் அமானிதமாக எடுப்பாங்க. கடனா தான் வாங்கி அப்படி சொல்ல சொல்றதை கொடுத்துருவோம். என்னத்துக்காக? மதரசாக்களுக்காக, நீங்களுடைய காரியங்களுக்காக கொடுத்துருவாங்க. இணையத்துக்குரிய அன்பான அல்லாஹ் நல்ல மகாரங்களை பதிவு செஞ்சிருக்காங்க. ஜுபைர் இப்னு அவ்வாம் மௌத்தாயிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் பொறுப்பு கொண்டார். தன்னுடைய சொத்தெல்லாம் கையில் எடுத்துட்டார். குடும்பம்லாம் கேட்கறாங்க, தரமாட்டேன். 4 வருஷம் பொறுத்து. ஏன்னா வாப்பாட்ட கடன் கொடுத்து அமானிதமாக கடனாக கொடுத்தவர்கள் எந்தெந்த பிரதேசங்களை கடன் தெரியும் ஹஜ்ஜுடைய காலங்கள் 4 வருஷத்துக்கு அனுப்பி செய்யும். எங்க வாப்பா யாருக்கெல்லாம் கடன் தரங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு கடன் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு சொத்தை பிரிக்கிறது. அதே சொத்து யாரும் கேட்டு வருவாங்க. குடும்பத்தின் நண்பர் ஹக்கீமுல் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு மகனை பார்த்து கேட்கறான், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், பாப்பா மூத்த போயிட்டான். ஓ சாச்சா பாப்பா மூத்த போயிட்டான். பெரிய கடன் விட்டுருப்பாங்களே. ஓ சாச்சா பெரிய கடன் இருக்கு. எவ்வளவு கடன் சொன்னாங்க? 1 லட்சம் திர்ஹம்கள் கடன். 1 லட்சம் திரகம். 1 திரகம் இன்னைக்கு நாளைப்படி சுமார் 3 கிராம் வெள்ளி, 3 கிராம் வெள்ளி. இன்னைக்கு வெளியில கணக்கு ஒரு திரகம் 1000 ரூபாய் வச்சுங்க. 1 திரகம் சுமார் 1000 ரூபாய்.
அவன் சொன்ன 1 லட்சம் திரகம் 1000 பேர்கள் 1000 அப்ப எவ்வளவு சொன்னா 10 கோடி கடன். இந்த நானே போய் பார்த்தா 10 கோடி கடன். அப்ப மொத்தம் இருக்கிறது அவன் 1 லட்சம் திரகங்கள் இருக்கும் அப்படின்னு குடும்பத்தின் நண்பர் வாழ்க்கை 1 லட்சம் திரகமா மகன் அது முழு சொத்தை நீங்க வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. இப்ப சொல்ல பாப்பா எனக்கு கடன் தரடி நீ வளர்க்கல பாப்பா மொத்தம் போயிட்டா கூட்டாளி வருவார் முதல்ல கூட்டத்தை வருவார் வந்து என்ன சொல்லுவார் பாப்பா மொத்தம் ஆறுதெல்லாம் சொல்லிட்டு கடனா இருக்கும் இருக்கு அவருக்கு கடன் தரடி என்ன சொல்லுவார் இப்படியே பார்த்து கடன் மட்டும் அடிச்சிருக்கு கேட்க மாட்டார். அதுக்கு தான் ஆறு ரொம்ப இறக்கத்தை காட்டுற பெருமாள் அதான் இன்றைய உலகம் தான் அன்றைய ஒரு வித்தியாசம். ஹக்கீம் ரஹிசாம் வந்து சொன்னாங்க எனக்கு உங்க பாப்பா கடன் தர வேண்டியிருக்கு ஓ சாச்சா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க சொன்னாங்க மகன் உங்க முழு சொத்து வித்தால் இந்த கடன் அடைக்க முடியாது 1 லட்சம் திரகங்கள் 1 லட்சம் திரகத்தை உங்களால் அடைக்க முடியாது எனக்கு உங்க பாப்பா தர வேண்டிய கடனை தள்ளுபடி செஞ்சுட்டேன் வானம் அந்த கடனுக்கு தரவான அடுத்த கடனை பார்த்து கிடைக்கு கூப்பிட்டாங்க மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் 1 லட்சம் திரகம் இப்படி சொல்றீங்களா சாச்சா 1 லட்சம் திரகம் அல்ல எங்க பாப்பா தர வேண்டிய கடன் 21 கடனுடைய பட்டியல் போட்டிருக்காங்க சுமாராக 20 லட்சம் திரகங்கள் 21 லட்சம் அதாவது 200 கோடி கடன் 200 கோடி இன்றைய நாணயப்படி பார்த்தால் இந்த கணக்கு 200 கோடி கடன் தாக்க முடியும் ஒரு தனி மனிதனுக்கு 200 கோடி கடன் நினைத்துக் மகன் ஓதிவிட்ட மதரசால மத்த மக்கள் எல்லாம் ஆட்சிக்கு ஆசைப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஹரத்துக்கு வாசிட்டு இருக்காங்க நடக்கும் எப்ப தெரியாது நடந்துச்சு வரலாறு நடந்துச்சு ஆனா புள்ள ஓதுறார் மாணவர் ஓதி கொண்டிருக்கிறார் புள்ள சரியாக ஓதி கொண்டிருக்கிறார் அன்பா 4 வருஷம் டைம் எடுத்தாங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் எல்லா கடனையும் எடுக்கலாம் எல்லா கடன் ஹக்கீம் ரஹிசாம் மானம் சொல்ல வரலாம் கடன் எங்க பாப்பா சொல்லல எல்லா கடனையும் கொடுத்தாங்க கொடுத்து முடிச்சதுக்கு வரை இப்ப குடும்பத்தான் கூப்பிடுறாங்க எல்லாருக்கும் சொத்துக்கள் பிரிச்சு கொடுத்தாங்க எவ்வளவு சொத்துக்கள் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே 200 கோடி இலங்கை நான் இப்படி 200 கோடி கடன் 21 லட்சம் திரகம் கடன் சொத்துக்கள் எவ்வளவு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க கணியத்திற்கு 4 வருஷம் டைம் எடுத்திருக்காங்க இதுல அவங்க சொத்துக்களை கணக்கு பார்த்ததுல ஒட்டுமொத்த கணக்கு போட்டு புகார் அப்படியே போட்டிருக்காங்க 5 கோடியே 10 லட்சம் 2 லட்சம் திரகம் போட்டிருக்காங்க சரியான கணக்கு 5 கோடியே 12 லட்சம் திரகம் இலங்கை நான் இப்படி சொல்றதாக இருந்தால் 5000 கோடிக்கு மேல் ஒரு தனி மனிதர் புள்ள ஓதுறாங்க வேற ஒண்ணும் இல்ல தன்னுடைய முழு முதலீடு தன்னுடைய பிள்ளைகிட்ட எவ்வளவு ஓதுது 5000 கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக ஆயிட்டாங்க கடனோட மூத்த பணம் எப்படி அதெல்லாம் தெரியல எப்படி தெரியல 5000 கோடி ஒரு தனி மனிதனுடைய சொத்து 200 கோடி கடன்கள் அடைச்சிருக்காங்க 200 கோடி கடன் அடைச்சதுக்கு அப்புறம் பிரிச்சு கொடுத்த சொத்து 5000 கோடி எவ்வளவு இருந்திருக்கும் பேர் போட்டோம் பரக்கத்துல்லாஹி ஃபீ ஸபீலில்லாஹ் ஹய்ய வ மய்யிதா அல்லாஹ்வுடைய பாதையில யார் தன்னுடைய பொருள்களை தியாகம் செய்கிறார்களோ உயிரை தியாகம் செய்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உயிரோடு இருக்கும் பரக்கத் செய்வான் மரத்துக்கு பரக்கத் செய்வான் சொல்ல வழி வார்த்தை இல்லை பரக்கத் புள்ள ஓதுதாங்க நினைச்சு கொள்ள வேணாம் பிள்ளை சொத்துக்களை அழிக்குது நான் செலவு கொடுக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் வேதனைப்படுறேன் எப்படி இல்ல கட்டியத்துக்குரியவர்கள் ஊருக்கும் உம்மத்துக்கும் உலகத்துக்கும் மிகப்பெரிய செய்தி இருக்குது நாங்க யாரும் மதரசாக்கள் பொறுப்பெடுக்க வேணாம் மதரசாக்கள் உங்களை பொறுப்பெடுக்கும் மதரசாக்கள் அது சரியாக தன்னுடைய பணிகளை செய்யும் பொழுது 5000 கோடி ஒரு தனி மனிதனுடைய சொத்து இன்னைக்கும் அந்த ஜுபைருடைய குடும்பத்தார்கள் பெரும்பாலும் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க அன்னைக்கு சம்பாதிச்சு மதரசாக்கள் லேசான விஷயங்கள் அல்ல ஒரு புறத்தில் அழிவை பாதுகாக்கின்றார்கள் ஒரு புறத்தில் குர்ஆனை பாதுகாக்கின்றார்கள் ஒரு புறத்தில் சமுதாயத்தின் பொருளாதாரத்தை பாதுகாக்கின்றார்கள் உலகத்தினுடைய வரலாறு இதை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது குர்ஆன் எடுத்த சமுதாயம் நிச்சயமாக வெற்றி பெறும் குர்ஆன் கையில் ஏந்திய சமுதாயத்தை அல்லாஹ் கீழே விட்டதே கிடையாது வரலாறு எங்கேயுமே கிடையாது மருத்துவத்துறையில் கோலோச்சியது கூட முஸ்லிம் மருத்துவர்கள் குர்ஆனை கையில் எடுத்து மருத்துவர்களாக இருங்க குர்ஆன் உங்கள் கையில் இருக்கட்டும் ஆலிம்கள் உங்கள் வழிகாட்டிகளாக இருக்கட்டும் நீங்க உலகத்தில் அல்லாஹ் உங்களை உயர்த்தக்கூடிய இடம் இல்லை இல்லாத உயரத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பான் ஆனா இன்னைக்கு நிலைமை தலைக்கீழ போகுது இஸ்லாமிய மருத்துவர் சோதிக்கப்படுகிறார் அவரை இப்ப சொல்றார் குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையில வந்த பிறகு ஹக்கீகத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம் இன்னைக்கு அவரே சொல்றார் என்ன கணியத்துக்கு அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே அன்பு தாய்மார்களே சகோதரிகள் லேசா நடக்கான மதரசா தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை மனசுல பதிய வச்சுக்கணும் லஅல்லக துர்ஸகு பிஹி உங்களுக்கு நான் வாழ்வாதாரம் இதன் மூலமாகத்தான் குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது குர்ஆன் பாதுகாக்கப்படக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் சமுதாயத்தை பாதுகாப்பானே தவிர குர்ஆன் சீரழிக்கப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சமுதாயத்தை சீரழித்து விடுவான் கைவிட்டு விடுவான் கண்டுகொள்ள மாட்டான் இன்னைக்கு எதனால நாம் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் குர்ஆன் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த தரத்தில் இருக்குது நாங்களும் குர்ஆனை கைவிட்டுட்டோம் குர்ஆனை எடுத்தவர்களையும் எடுக்க விடாத அளவுக்கு அவர்களை சுற்றிய சூழ்ச்சிகளை பின்னி வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இது போன்ற மதரசாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே இது 1-2 அல்ல வரலாறு நெடுகில் பெரிய பாதுகாப்புகள் உருவாக்கப்பட்டது பொருளாதாரம் மேம்பட்டது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஆட்சிகளை தக்க வைத்ததும் கூட இப்படித்தான் இருக்கும் என்னைக்கு குர்ஆனை கைவிட்டுட்டு குர்ஆனுடைய கல்வியை கைவிட்டுட்டு வஹியை கைவிட்டுட்டு வஹியினுடைய அந்த ரூபத்தை கைவிட்டு விட்டு நம்முடைய சுய அறிவுகளை எடுத்து இந்த மாஷாஅல்லாஹ் போடுறதா பிரச்சனை இந்த மகத்துவம் போடுறதா பிரச்சனை நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன் அதான் அர்த்தம் ஒரு காலத்தில் ஆளுங்கள் என்ன சொன்னார்கள் அதுதான் வழிகாட்டி ஏன்னா ஆளுங்கள் சொல்றது தன்னுடைய அறிவு சொல்ல மாட்டாங்க குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து வந்ததை விட பேசக்கூடிய ஆளுங்களாக இருந்தாங்க அவர் சமுதாயம் தன்னுடைய ஒட்டுமொத்த அறிவு ஆளுங்களுக்கு அடகு வைத்திருந்தது என்று சொன்ன என்றே சொல்லலாம் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக அல்லாஹ் பொறுப்பெடுத்து வைத்தார் இன்னைக்கு ஆளுங்கள் கூட என்ன செஞ்சாங்க தன்னுடைய நிலைகளை மாத்திட்டாங்க இன்னைக்கு நான் பேசினா ஒரு 10 நிமிஷம் பேசினா அது 4 குர்ஆனுடைய வசனம் இருப்பதாக இருந்தால் நான் ஒரு சயின்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிலைமையில ஆளுங்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டோம் என்னுடைய சயின்ஸ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வழியை காட்டும் என்னுடைய சயின்ஸ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை வரக்கூடிய சூழலை உருவாக்கி விடும் இல்ல என்னுடைய குர்ஆன் ஆளுங்க சொல்லுங்க நீ குர்ஆனை சொல்லுவாப்பா நீ குர்ஆனை நடத்து குர்ஆனை படி நட குர்ஆனை படி வழி நடத்து நாங்கள் உங்களுக்கு பின்னால் வழி நடந்து வருகின்றோம் சொல்லி பாருங்க சமுதாயத்தை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான் பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம் பெரியோனே
ரஹ்மானே பெரியோனே ரஹீம். இறையோனொளியே எந்தன் வாழ்வினில் சேர்கிறதே, எந்தன் வாழ்வினில் சேர்கிறதே. இல்மின் சிறப்பும் தீனின் உயர்வும் எங்கள் மனதினை ஆள்கிறதே, எங்கள் மனதினை ஆள்கிறதே. தியாகம் முழுதும் வண்ணம் ஆகுமோ, அறிவின் சுடரினை வாழ்வில் ஏற்றிட காலம் இன்றுடன் முடியுமே. அறிவின் சுடரினை வாழ்வில் ஏற்றிய காலம் இன்றுடன் முடியுமே. தள்ளாடும் இந்த பாரின் வாழ்க்கையில் எம்மை ஆழ்த்திடும் நினைவே, எம்மை ஆழ்த்திடும் நினைவே, எம்மை ஆழ்த்திடும் நினைவே. பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம். பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம். சுக்ரன் லில்லா என்றே கூவிடும் என் நினைவே, என்றே கூவிடும் என் நினைவே. அறிவின் கடலே தீனின் ஒளியே உந்தன் பரிந்துரை வேண்டுகிறோம், உந்தன் பரிந்துரை வேண்டுகிறோம். ஆசான் மனதினில் அன்பை தேடினோம். அறிவின் கடலாய் ஆசான் தோன்றிட அலையாய் திரண்டிடும் மாணவர் நாம். அறிவின் கடலாய் ஆசான் தோன்றிட அலையாய் திரண்டிடும் மாணவர் நாம். முன்னேறும் எம் ஹிகமி பாதையில் ஊரார் கரமே முன்னிலையில், ஊரார் கரமே முன்னிலையில், ஊரார் கரமே முன்னிலையில். பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம். பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம். இறையோனொளியே எந்தன் வாழ்வினில் சேர்ந்திடுதே, எந்தன் வாழ்வினில் சேர்ந்திடுதே. இல்மின் சிறப்பும் தீனின் உயர்வும் எங்கள் மனதினை ஆள்கிறதே, எங்கள் மனதினை ஆள்கிறதே. தியாகம் முழுதும் வண்ணம் ஆகுமோ, அறிவின் சுடரினை வாழ்வில் ஏந்திய காலம் இன்றுடன் முடியுமே. அறிவின் சுடரினை வாழ்வில் ஏந்திய காலம் இன்றுடன் முடியுமே. தள்ளாடும் இந்த பாரின் வாழ்க்கையில் எம்மை ஆழ்த்திடும் நினைவே, எம்மை ஆழ்த்திடும் நினைவே. பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம். பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம். பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம். பெரியோனே ரஹ்மானே பெரியோனே ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இந்த சன்மார்க்கத்தினுடைய விளக்கத்தை பெற்றவர்களில் சிறந்தவர்களை பற்றி கூறும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. யார் இந்த கண்ணியமான இந்த மார்க்கத்தை படித்து யாரெல்லாம் அதனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் இவர்களில் சிறந்தவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இவ்வாறான இந்த இல்மை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆலிமுடைய சிறப்பு இருக்கிறது. இது இவ்வுலகில் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆலிம் இவ்வாறு கற்று தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பானே ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கண்ணியம் என்னவென்றால் மறுமையிலே அவருக்கு ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அவருக்கு மட்டுமல்லாமல் அதற்காக உறுதுணையாக இருந்த அவருடைய பெற்றோர்களுக்கும் கிரீடம் ஒன்று அணிவிக்கப்படுவதோடு அவர்களுக்கு இரு ஜோடு ஆடைகள் கொடுக்கப்படும். அந்த ஆடைகளின் சிறப்பு என்னவென்றால் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்ததாக அந்த ஆடைகள் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதே போன்று இன்னும் இந்த ஆலிம்கள் எவ்வாறானவர்கள் என்று கூறும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஃபகதிஸ்தத்ரஜ நுபுவத பைன ஜம்பைஹி கைர அன்னஹு லா யூஹா இலைஹி என்பதாக கூறுவார்கள். அதாவது இந்த ஆலிம்கள் எவ்வாறானவர்கள் என்றால் தங்களுடைய இரு புஜங்களுக்கு மத்தியிலே இந்த நுபுவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு அந்த வஹி என்ற ஒன்று மட்டும்தான் இல்லை என்பதாக கூறுவார்கள். இவ்வாறு வாழக்கூடிய ஒரு ஆலிம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ஒரு முக்மீனான மனிதன் எப்பொழுதும் சுவர்க்கத்தை தனது இறுதி முடிவில் காணும் வரை இந்த இல்மை தேடுவதிலிருந்து ஓய்வு பெறவே மாட்டான் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இல்மை கற்பதனுடைய சிறப்பு எவ்வாறு இருக்கின்றது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஒரு மனிதன் இந்த இல்மை கற்கிறான் ஆனால் அவன் அமல் செய்யவில்லை. எவ்வாறாக இருந்தாலும் அந்த இல்மை கற்றதற்கு 1000 ரகாத்துகள் சொல்வதை விட சிறந்ததாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் இந்த மார்க்க இல்மை என்பது இன்றைய சமூகத்தில் ஒரு கீழ்த்தரமான ஒன்றாக பார்க்கக்கூடியதாக நாம் காண்கிறோம். பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்பி எதை காணப்போகிறோம் என்பதாக சிந்திக்கக்கூடிய சமூகம் எமது சமூகத்திலே உருவாகி இருப்பதை நாம் காண்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்மை பற்றி கூறும்போது கூறுவார்கள்,
சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இல்மை தேடி செல்கின்றான் என்றால் அவன் சுவனத்தினுடைய வழியிலே செல்கிறான். இதனை பார்க்கும் மலக்குகள் மிகவும் சந்தோஷப்பட்டவர்களாக அவர்களுடைய இறக்கைகளை விரிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பூமியில் இருக்கின்ற கால்நடைகள், மரம் செடி கொடிகள், கடலில் இருக்கின்ற உயிரினங்கள் அனைத்துமே இந்த மாணவனுக்காக, இந்த தாலிபுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வாறான ஒரு சிறப்பு நாம் கட்டக்கூடிய பெரும் பெரும் படிப்புகள் என்று நாம் ஓடி ஓடி கட்டக்கூடிய எந்த கல்வியில் இருக்கின்றது என்பதாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين صدق رسول الله صلى الله عليه وسلم. Respected chairman, scholars of Islam, ulamas, teachers and board members and parents and dear friends, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today I am fortunate enough to have this opportunity to share a few words on our beloved and perfect role model, Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Yes, Prophet Muhammad sallallahu alaihi wasallam is the master of mankind, the most honorable human being that even set foot on the world. Yes, he is the great personality and the most generous messenger from Allah subhanahu wa ta'ala. Prophet Muhammad sallallahu alaihi wasallam was brought into the most powerful tribe called Quraysh in Makkah in the month of Rabiul Awwal. Father of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, Abdullah, passed away before his birth. Then he was left in care of his paternal grandfather Abdul Muttalib. At the age of 6, Prophet Muhammad sallallahu alaihi wasallam lost his mother, as we all know. Prophet Muhammad sallallahu alaihi wasallam was the messenger sent by Allah subhanahu wa ta'ala to convey the message of Islam to the whole of mankind. He is the final messenger of Allah subhanahu wa ta'ala. At the age of 40, he received his first revelation from Allah subhanahu wa ta'ala to the Jibril alayhi salatu wasalam. In the years of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, he whispered, Bismillahir Rahmanir Rahim, Iqra Bismi Rabbikal Ladhi Khalaq. Since then, a series of divine communication we received by Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Do you know, my dear brother, Al-Quran that we have today is the all such divine message he received from time to time. Prophet Muhammad sallallahu alaihi wasallam taught to the mankind pray and obey Allah in all their affairs. He also taught the mankind to helping the poor, obeying parents, respecting the elderly, praying charity, giving everyone the right without delay, respecting people of all ethnicities and religions, tolerance, patience, kindness, smiling, doing good deeding. General in any shape are his final qualities. Let's try to implement life of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. I am wind up my speech now. Wa akhir da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. أيها الحاضرون حفلة بوركات أحلامها في القلوب فرحة نثرات. أيها الحاضرون حفلة بوركات أحلامها في القلوب فرحة نثرات. وساب بكم هذا الحفل المبارك يا علماء الكرام. وساب بكم هذا الحفل المبارك يا علماء الكرام. مرحبا أهلا وسهلا بكم مئة ذهبية تمعتها. مرحبا أهلا وسهلا بكم مئة ذهبية تمعتها. மன்னகம் தோன்றிடும் எம் அல்ஹிகம் சங்கமம் எம் நெஞ்சகம் போற்றிடும் ஓர் அருமிகு மதியகம் பல சாதனை செய்திடும் இறையோனின் அருமயம் சுககானமாய் பாடிடும் செங்கவிதையின் கீழலில் வான்மலை போலே தடங்கள் நம் செல்லும் பாதையினில் தொடராக பொழிந்ததுவே. தனையேதும் பாராமல் இறையுதவி தொடரட்டும் இம்மண்ணில் எப்போதும். வருக வலம் பெருக இவ்வவையோர்களே மலர்க நீர் நிறுக எம் ஹாஃபில்களே. வருக வலம் பெருக இவ்வவையோர்களே மலர்க நீர் நிறுக எம் உலமாக்களே. மண்ணை பொன்னாக்கும் வெண்மதியாய் பண்பை சீராக்கும் தலையாய் இதுவாய் இப்பாரில் ஹிகம் செய்யும் சாதனைகள் என்றென்றும் மேலோங்க கரமேந்துவோம். அல்ஹிகம் விதையாக்கும் உலமாக்களே சேவை என்றென்றும் உயர்ந்திடவே. அல்ஹிகம் விதையாக்கும் உலமாக்களே சேவை என்றென்றும் உயர்ந்திடவே. தியாகம் என்றென்றும் இப்பாரில் தினமலர வற்றாத ஊற்றுகளாய் முயற்சி தொடரட்டும். எம் நாட்சியாதீவில் இறையாலும் பொழிந்திட உருவான மறை வீட்டில் இன்ஹிகம் மலரட்டும். مرحبا أهلا وسهلا بكم مئة ذهبية تم عدها. مرحبا أهلا وسهلا بكم
مئة ذهبية تم الدها வருக வலம் பெருக இவ்வவையோர்களே மலர்க நீர்நிலர்க எம்ஹாஃபில்களே வருக வலம் பெருக இவ்வவையோர்களே மலர்க நீர்நிலர்க எம் உலமாக்களே வருக வலம் பெருக இவ்வவையோர்களே மலர்க நீர்நிலர்க எம்ஹாஃபில்களே வருக வலம் பெருக இவ்வவையோர்களே மலர்க நீர்நிலர்க எம் உலமாக்களே. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفي الفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அது அன்பு நபியினுடைய தேர்வாக இருக்கலாம், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தேர்வாக இருக்கலாம், ரமதான் மாதத்தினுடைய தேர்வாக இருக்கலாம், லைலத்துல் கத்ரினுடைய இரவாக இருக்கலாம், கண்ணியமானவர்களே மக்கத்து மதீனத்து மண்ணினுடைய தேர்வாக இருக்கலாம். இது அனைத்தும் குர்ஆனின் மூலமாக தொடர்புபட்டதாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் தஆலா கோடான கோடி மலக்குமார்களுக்கு மத்தியில லீடர் ஆஃப் மலாயிகா மலக்குமார்களின் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்தை தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? நஸல பிஹி ரூஹுல் அமீன். அன்பு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனி பொறுப்பாக குர்ஆனினுடைய மலக்காக ஆக்கினான், வஹீனுடைய பொறுப்பை கொடுத்தான். சகோதரர்களே பெரியார்களே, அதனால ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் மலக்குமார்களின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இப்படி கண்ணியமானவர்களே 12 மாதங்களில் முஹர்ரம் மாதம் தொடக்கம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும் 12 மாதங்களில் அல்லாஹ் தரை சிறந்த மாதமாக மாஸ்டர் ஆஃப் மந்தாக சய்யிது ஷுஹூர் என்று அழைக்கப்படும் ரமதானுடைய மாதத்தை ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் தஆலா இந்த சங்கையான குர்ஆனை இறக்குவதற்காக வேண்டி அன்பு நபியிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த மாதம் அது ரமதானுடைய மாதம். கண்ணியமானவர்களே 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை வைத்திருக்கிறான், அதுதான் லைலத்துல் கத்ரினுடைய இரவு. கண்ணியமானவர்களே, ஏன் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரினுடைய இரவை தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவுல தான் இந்த சங்கையான குர்ஆன் என்று சொல்லக்கூடிய வேதத்தை அல்லாஹ் இறக்கினான். கண்ணியமானவர்களே மக்கத்து மதீனத்து மண்ணை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? சங்கையான குர்ஆனை இந்த மக்காவினுடைய பூமியிலையும் மதீனாவுடைய பூமியிலையும் தான் அல்லாஹ் தஆலா இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்தான். எனவே அன்பார்ந்தவர்களே, குர்ஆனின் மூலமாகத்தான் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கண்ணியப்படுத்துகிறான், சிறப்பாக்குகிறான். இன்று இந்த கூட்டத்திலே இந்த சபையிலே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய உலமாக்களாக இருக்கலாம், குர்ஆனை சுமந்த ஆலிம்களாக ஆபில்களாக பட்டம் பெற்று சென்று இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே அனைவர்களும் குர்ஆனின் மூலமாக ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை சுமந்தவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தையும் சிறப்பையும் கொடுத்திருக்கிறான். அன்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஷ்ராஃபு உம்மத்தி ஹமலத்தில் குர்ஆன். என்னுடைய உம்மத்தில ஆக சிறந்தவர்கள் ஆக கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? இந்த குர்ஆனை சுமந்தவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனினுடைய இல்ம, நுபுவத்தினுடைய இல்ம, வஹீனுடைய இல்ம அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறான். இதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, ஒரு மனிதன் பிறக்கிறான், பிறந்ததிலிருந்து அந்த மனிதனை 10 மாதங்கள் சுமந்தது வரைக்கும், 10 மாதங்கள் சுமந்ததிலிருந்து அந்த குழந்தை பிறந்தது வரைக்கும், பிறந்ததிலிருந்து 12 வயது அல்லது 10 வயது அடைகின்ற வரைக்கும் பெற்றோர்களுடைய அந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மாணவர். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால உஸ்தாத்மார்களிடத்துல மதரசாவை நம்பி, இந்த ஊரை நம்பி, இந்த நிர்வாகத்தை நம்பி, கண்ணியமான சகோதரர்களே பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளையும் ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபிலாக, சமூகத்தில் ஒரு சங்கையானவராக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு பெற்றார்களும் முயற்சி செய்து அவர்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய நீயத் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். சகோதரர்களே பெரியார்களே, இங்கே உருவாகக்கூடிய ஒவ்வொரு ஆலிம்களும் ஒவ்வொரு ஹாஃபில்களும் கண்ணியமானவர்களே அவர்களுடைய பெற்றோர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியவர்கள். எனவே சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மவர்களை ஆலிம்களாக ஹாஃபில்களாக உருவாக்கி இருக்கிறான். இதற்கு காரணம் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய பொருத்தம் முதலாவது, இரண்டாவது பெற்றோர்களுடைய முயற்சி, மூன்றாவது எங்களுக்கு இரவும் பகலுமாக பாடுபடக்கூடிய எங்களை பெற்றோர்களை போன்று ஒரு பிள்ளையினுடைய தாயை போன்று, ஒரு பிள்ளையினுடைய தந்தையை போன்று இந்த கல்லூரிக்குள்ளான ஆசான்களாக, உஸ்தாத்மார்களாக, இரவு பகலாக கண்ணியமானவர்களே அவர்களுடைய பிள்ளைகளை விடவும் எங்களை இரக்கமாக, அன்பாக, பாசமாக, எங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டா அந்த இடத்துல எங்க தாய் இல்லாம இருப்பா, ஆனா அந்த உஸ்தாத்மார்கள் தாயை போல தந்தையை போல மாறிவிடக்கூடிய அளவுக்கு எங்கள் அழகான முறையில பராமரித்து 10 வருடங்கள் 8 வருடங்கள் 7 வருடங்கள் இந்த இடத்துல வச்சு எங்களுக்கு அழகான முறையில, கண்ணியமான முறையில, அக்லாக்கான முறையில எங்களுக்கு ஒவ்வொரு ஆலிம்களையும் உருவாக்குகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உஸ்தாத்மார்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஆலிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் இந்த உஸ்தாத்மார்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும், உஸ்தாத்மார்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது கண்ணியமானவர்களே, இந்த நிர்வாக சபை ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியின் பிரகாரம் இந்த கல்லூரியை அழகான முறையில எந்த குறையும் வைக்காமல் அவர்களுடைய முயற்சியால் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வியர்வைகளை சிந்தி அழகான முறையில தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, இந்த இல்முக்காக வேண்டி அவர்கள் செலவழிக்கிறார்கள். இவர்களுக்கும் நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமன்றி 3வது கட்டமாக 4வது கட்டமாக இந்த ஊர் மக்கள் கண்ணியமானவர்களே அவர்கள் உடலால, பொருளால,
அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களாக இந்த மதரசா கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ்விடத்துல கண்ணியமான மதரசாவாக கியாமத்துடைய நாள் வரைக்கும் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ளத்துல ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொண்டு அவர்களால் முடியுமான உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர் மக்களை மறக்க முடியாத சகோதரர்களே, எந்த மதரசாவாக இருந்தாலும் இந்த மதரசா நாச்சாரியிலே அமைந்திருக்கக்கூடிய மதரசா கண்ணியமானவர்களே ஊர் மக்களுடையது, ஊர் மக்களின் மூலமாக நடத்தப்படக்கூடியது. எனவே அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான கூலிகளையும் இந்த ஊர் மக்களாக இருக்கலாம், உஸ்தாத்மார்களாக இருக்கலாம், நிர்வாகிகளாக இருக்கலாம், அவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், அனைவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்திய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் கியாமத்துடைய நாளில் எழுப்பாட்டுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. முதலாவது பட்டத்தை பெறுகின்ற மாணவன் ஷஹீத் அப்துல் ரஹ்மான் ரொட்டவேவ டிங்கோமல. ஷஹீத் அப்துல் ரஹ்மான் ரொட்டவேவ டிங்கோமல. அல்லாஹ் அக்பர் என்ற இரண்டாவது பட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக இகமி என்ற பட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் அன்போடு அழைப்பது ஃபர்சூக் முகமது ஃபௌசான் காட்ட கஸ்திகிலியே. ஃபர்சூக் முகமது ஃபௌசான் காட்ட கஸ்திகிலியே. அல்லாஹ் அக்பர். அடுத்த பட்டத்தை ஹிகமி என்ற பட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் ராசிக் முகமது மசூத். ராசிக் முகமது மசூத் கலேவல மாத்தல என்ற மாணவனை அன்போடு அழைக்கின்றேன். ஆகியோர் நன்றி ஹசரத் அவர்களே. இதைத் தொடர்ந்து கல்லூரியின் நிர்வாக குழு தலைவர் அஷேக் ஏசி அப்துல் வாஹித் மௌலை அவர்களால் அடுத்த சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படும். நஸ்மி ஜாவித் அக்தார் கெக்கிராவ் மரதங்கடவல கெக்கிராவ். நஸ்மி ஜாவித் அக்தார் மரதங்கடவல கெக்கிராவ். அடுத்த இக்கமி பட்டத்தை பெறுவதற்கான நண்போடு அளிப்பது மீரா மொஹிதீன் அப்துல் பாரி. மீரா மொஹிதீன் அப்துல் பாரி நியூ டவுன் நாச்சியாதியூ. மீரா மொஹிதீன் அப்துல் பாரி நியூ டவுன் நாச்சியாதியூ. அல்லாஹ் அக்பர். அடுத்த இக்கமி பட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் நண்போடு அளிப்பது அபுசாலி முகமது ஆஷிக். அபுசாலி முகமது ஆஷிக் நாச்சியாதியூ. நன்றி அப்துல் வாஹித் மௌலை அவர்களே. தொடர்ந்து ஹிகமி பட்டத்தை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது அல் ஹிகம் அரபு கல்லூரியின் மதிப்புக்குரிய அதிபர் ஒய்சுல் கர்னி ரஹ்மானி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தஸ்லீம் முகமது ருஸ்னி நாச்சியாதியூ. தஸ்லீம் முகமது ருஸ்னி நாச்சியாதியூ. ஷியாம் முகமது ஹசன் கலேவல மாத்தல. ஷியாம் முகமது ஹசன் கலேவல மாத்தல. அப்துல் ஹாலிக் முகமது ஷஃபாத் கியூலேக்கடை. அப்துல் ஹாலிக் முகமது ஷஃபாத் கியூலேக்கடை. நன்றி அதிபர் அவர்களே. இதைத் தொடர்ந்து அல் குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபிலாக வெளியேறுகின்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. இந்த சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக இங்கே சமூகம் தந்திருக்கின்ற பிரமுகர்களால் இந்த சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றன. சான்றிதழ்களை பெற்றுக் கொள்கின்ற இந்த மாணவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்யுங்கள். உங்களுடைய சப்தம் கைதட்டல் இல்லாமல் அல்லாஹ் அக்பர் என்ற சப்தத்தை நீங்கள் உறக்கச் சொல்லி உங்களுடைய இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்ளுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் எமது பள்ளி பரிபாலன சபையின் முன்னாள் தலைவர் கௌரவ தேசமானிய அல்ஹாஜ் ஏஆர் தாரிக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நஸ்மி ஜாவித் அக்தார் மரதங்கடவல். நஸ்மி ஜாவித் அக்தார் மரதங்கடவல். அல் ஹாஃபில் நஸ்மி ஜாவித் அக்தார் மரதங்கடவல். அல்லாஹ் அக்பர். ராசிக் முகமது மசூத் கலேவல. ராசிக் முகமது மசூத் கலேவல. அல் ஹாஃபில் ராசிக் முகமது மசூத் கலேவல. நன்றி தேசமானிய அல்ஹாஜ் ஏஆர் தாரிக் அவர்களே, உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதைத் தொடர்ந்து சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் அல் ஹிகம் அரபு கல்லூரியின் முன்னாள் தலைவர் அல்ஹாஜ் எஸ் நஜ்முதீன் ஹாஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மீரா மொஹிதீன் அப்துல் பாரிக் ஹிகமி அல் ஹாஃபில். மீரா மொஹிதீன் அப்துல் பாரிக் ஹிகமி நாச்சியாதியூ. ரமலான் முகமது ரஸ்லான் நொச்சியாகம். ரமலான் முகமது ரஸ்லான் நொச்சியாகம். நன்றி நஜ்முதீன் ஹாஜி அவர்களே. இதைத் தொடர்ந்து ஹிஃபில் முடித்த மாணவர்களுக்கான இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது எமது ஜும்மா பள்ளிவாசலின் பரிபாலன சபை கௌரவ தலைவர் சகோதரர் ரஸ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நாசிம் முகமது ஆதில் நாச்சியாதியூ. நாசிம் முகமது ஆதில் நாச்சியாதியூ. சதாத் முகமது ஷக்கூர் காட்ட கஸ்திகிலியே. சதாத் முகமது சனூன் காட்ட கஸ்திகிலியே. ஹாஃபில் மாணவனுக்கான இந்த சான்றிதழ் வழங்கி வைக்கப்படுகிறது. நன்றி ஜும்மா பள்ளி வாசல் கௌரவ தலைவர் அவர்களே. தொடர்ந்து இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது எமது அல் ஹிகம் அரபு கல்லூரியின் நிர்வாக குழு உப தலைவர் சகோதரர் ரஸ்கான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தாஜ் கான் அப்துல் ரஹ்மான் அக்குரன். தாஜ் கான் அப்துல் ரஹ்மான் அக்குரன். அல் ஹாஃபில் தாஜ் கான் அப்துல் ரஹ்மான் அக்குரன். நன்றி உப தலைவர் அவர்களே. இதைத் தொடர்ந்து எமது கல்லூரியின் கௌரவ பொருளாளராக கடமையாற்றுகின்ற சகோதரர் நீமத் அவர்களுக்கான சந்தர்ப்பம். உங்களால் இந்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கி வைக்கப்படுகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெறும். அல் ஹாஃபில் முகமது ஃபைரூஸ் ஹுஸ்னி ஷரஃப் நாச்சியாதியூ. முகமது அல் ஹாஃபில் முகமது ஃபைரூஸ் ஹுஸ்னி ஷரஃப் நாச்சியாதியூ.
நன்றி கல்லூரியின் பொருளாளர் சகோதரர் நியமத் அவர்களே. இதைத் தொடர்ந்து திறப்பனை பிரதேச சபையின் முன்னாள் கௌரவ உபதலைவர் சகோதரர் அன்வர் சதாத் ஃபஸ்மி அவர்களுக்கான சந்தர்ப்பம். அல் ஹாஃபில் முகமது ஷிக்பார் முகமது நிம்ஜாத் கோவில் பந்தாவர் என்ற ஹாஃபிலுக்கான சான்றிதழை முன்னாள் பிரதேச சபை கௌரவ உபதலைவர் சகோதரர் அன்வர் சதாத் ஃபஸ்மி அவர்கள் வழங்கி வைப்பார். நன்றி பிரதேச சபை கௌரவ உறுப்பினர்களே. இதைத் தொடர்ந்து திறப்பனை பிரதேச சபையின் முன்னாள் கௌரவ உறுப்பினர் சகோதரர் MH நாசிம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த ஹாஃபிலுக்கான சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக ஹனீஃபா ரியால் முகமது ரிஸ்கான் நாச்சியாதீவ். ஹனீஃபா ரியால் முகமது ரிஸ்கான் நாச்சியாதீவ். நன்றி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் நாசிம் அவர்களே. தொடர்ந்து ஹாஃபில் சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன். எமது கல்லூரியின் கௌரவ நிர்வாக உறுப்பினர் மூத்த உறுப்பினர் சகோதரர் கமால் ஹாஜியாருக்கான சந்தர்ப்பம் இது. அல்ஹாஜ் கமால்தீன் அவர்களால் அல் ஹாஃபில் மாணவனுக்கான இந்த சான்றிதழ் இப்பொழுது வழங்கப்படும். காமில் முகமது சதாத் மருதங்கடவல். காமில் முகமது சதாத் மருதங்கடவல். நன்றி கமால் ஹாஜியார் அவர்களே. இதைத் தொடர்ந்து சான்றிதழ் வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது எமது கல்லூரியின் மூத்த உறுப்பினர் AM சுல்தான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணவனுக்கான சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக எமது கல்லூரி நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர் சகோதரர் சுல்தான் அவர்களால் மன்சூர் முகமது மாஹிர் நாச்சியாதீவ். மன்சூர் முகமது மாஹிர் நாச்சியாதீவ் என்ற ஹாஃபிலை நான் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி சுல்தான் அவர்களே. இதைத் தொடர்ந்து எமது கல்லூரியின் நிர்வாக குழுவின் உப செயலாளர் சகோதரர் M நஸ்ருதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல் ஹாஃபில் முகமது சினான் அப்துல்லா நாச்சியாதீவ். அல் ஹாஃபில் முகமது சினான் அப்துல்லா நாச்சியாதீவ். நன்றி நஸ்ருதீன் அவர்களே. இதைத் தொடர்ந்து ஹாஃபில் நிறைவு செய்த ஹாஃபிலுக்கான சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது அல் ஹிகம் அரபு கல்லூரியின் பிரதி அதிபர் அஷேக் ரஸ்லான் மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மசாஹிம் ஃபௌசுர் ரஹ்மான் ஃபரோபதான். ஹாஷிம் ஃபௌசுர் ரஹ்மான் ஃபரோபதான். அல் ஹாஃபில் ஹாசிம் ஃபௌசுர் ரஹ்மான் ஃபரோபதான். நன்றி ரஸ்லான் மௌலவி அவர்களே. இதைத் தொடர்ந்து கல்லூரியின் உஸ்தாதாக கடமையாற்றுகின்ற அஷேக் ஃபிரோஸ் மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஹாஃபிலுக்கான சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக சனீர் முகமது ஆசிப் புத்தலம். சனீர் முகமது ஆசிப் புத்தலம். நன்றி ஃபிரோஸ் மௌலவி அவர்களே. இதைத் தொடர்ந்து சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது நாச்சியாதீவு முஸ்லிம் மகாவித்யாலய முன்னாள் அதிபரும் தற்பொழுது குடான் எல்பாவர் அல் மதீனா முஸ்லிம் வித்யாலயத்தின் அதிபருமான சகோதரர் ஆசிரியர் அதிபர் HM சைசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ராஜூன் முகமது இம்தாத் ஹாஃபில் மருதங்கடவல். ராஜூன் முகமது இம்தாத் மருதங்கடவல் என்ற ஹாஃபில் மாணவனுக்கான சான்றிதழ் சைசர் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. நன்றி சைசர் அவர்களே. தொடர்ந்து கல்லூரியின் உஸ்தாதாக கடமையாற்றுகின்ற அஷேக் ஃபர்ஹான் மௌலவி அவர்களுக்கான சந்தர்ப்பம். அப்துல் ரவுப் முகமது அக்ரம் நாச்சியாதீவ். அப்துல் ரவுப் முகமது அக்ரம் நாச்சியாதீவ் என்ற ஹாஃபிலுக்கான சான்றிதழ் ஃபர்ஹான் மௌலவி அவர்களால் இப்போது வழங்கி வைக்கப்படும். உரிய ஹாஃபில் இல்லாமல் அவருடைய உறவினராக வந்து விட்டு செல்லுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி ஃபர்ஹான் மௌலவி அவர்களே. இதைத் தொடர்ந்து ஹிஃபுல் சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது கல்லூரியிலே உஸ்தாதாக கடமையாற்றுகின்ற ஷேக் சிமாஸ் ஹாஃபிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அப்துல் ராசிக் முகமது ஹாஃபில் நாச்சியாதீவ். ஹாஃபில் அப்துல் ராசிக் முகமது ஹாஃபில் நாச்சியாதீவ். இதற்கான சான்றிதழ் சகோதரர் அமானுல்லா ஷாப் அவர்களால் இப்பொழுது பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஹாஃபில் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. நன்றி. இதைத் தொடர்ந்து கல்லூரியின் உஸ்தாதாக கடமையாற்றுகின்ற அஷேக் மஹீஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஹாஃபில் கலீல் முகமது யாசிர் காட்டகஸ்திகிலியே. கலீல் முகமது யாசிர் காட்டகஸ்திகிலியே. நன்றி ஹசரத் அவர்களே. இதைத் தொடர்ந்து கல்லூரியில் பகுதி நேர விரிவுரையாளராக கடமையாற்றுகின்ற இன்சமாம் மௌலவி அவர்களுக்கான இந்த அழைப்பு உங்களுடைய கைகளால் ஹாஃபிலாகி இருக்கின்ற அஸ்முதீன் முகமது ரஷாத் நொச்சியாகம். அஸ்முதீன் முகமது ரஷாத் நொச்சியாகம் என்ற ஹாஃபிலுக்கான சான்றிதழ் ஹசரத் இன்சமாம் அவர்களால் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது. நன்றி இன்சமாம் மௌலவி அவர்களே. தொடர்ந்து சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக கல்லூரியின் கணக்கு பரிசோதராக கடமையாற்றுகின்ற சகோதரர் இம்ரான் அவர்களை இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றேன். சகோதரர் இம்ரான் அவர்களுக்கான இந்த அழைப்பு மிக அவசரமாக இந்த இடத்துக்கு வந்து சேருமாறு உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். சகோதரர் இம்ரான் அவர்களுக்கான இந்த அழைப்பு அடுத்த வன்முறையில் எமது கல்லூரியின் நிர்வாக கௌரவ அங்கத்தவர் சகோதரர் யாசிருக்கான இந்த அழைப்பு சகோதரர் யாசிர் அவர்களுடைய இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து சேருமாறு உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். ஷாஃபிக் முகமது ஷஹரான் நாச்சியாதீவ். ஷாஃபிக் அல் ஹாஃபில் ஷாஃபிக் முகமது ஷஹரான் நாச்சியாதீவ். நன்றி யாசிர் அவர்களே.
இதைத் தொடர்ந்து சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் கல்லூரியின் நிர்வாக அங்கத்தவர் சகோதரர் சினான் சாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல் ஹாஃபில் தௌஃபீக் முகமது தமீம் கோவில் பந்தாவு. தௌஃபீக் முகமது தமீம் கோவில் பந்தாவு. இதற்கான இந்த ஹாஃபிலுக்கான சான்றிதழை சினான் சாப் அவர்களால் இப்பொழுது வழங்கி வைக்கப்படும். நன்றி சினான் சாப் அவர்களே. தொடர்ந்து இந்த ஹாஃபிலுக்கான சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது கல்லூரியின் நிர்வாக அங்கத்தவர் கௌரவ எஸ். லத்தீப் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அல் ஹாஃபில் நசார் முகமது நிப்ராஸ் நாச்சியாதி. அல் ஹாஃபில் நசார் முகமது நிப்ராஸ் நாச்சியாதி. இவருடைய உறவினர் யாராவது ஒருவர் வந்து சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அவசரமாக யாராவது. நன்றி லத்தீப் அவர்களே. இதைத் தொடர்ந்து சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் பள்ளி பரிமாண சபையின் கௌரவ செயலாளர் சகோதரர் இல்ஹாம் அவர்களே. அடுத்த ஹாஃபிலுக்கான இந்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் அல் ஹாஃபில் முகமது ஹுசைர் அப்துல்லா மருதங்கடவலை. முகமது ஹுசைர் அப்துல்லா மருதங்கடவலை. நன்றி இல்ஹாம் அவர்களே. அடுத்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைப்பது இந்த சபையிலே வீட்டிருக்கின்ற சகோதரர் அஸ்மி அவர்களுக்கானது. தயவு செய்து இங்கே வந்து உங்களுடைய கைகளால் அடுத்த ஹாஃபிலுக்கான சான்றிதழை வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக தயாராக இருக்குமாறு டாக்டர் நலீம் கான் அவர்களையும் நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இதை அடுத்து டாக்டர் நலீம் கான் அவர்களால் அடுத்த ஹாஃபில் மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கி வைக்கப்படும். முராஜிதீன் முகமது முசாஹிர் கரகுல்லா. முராஜிதீன் முகமது முசாஹிர் கரகுல்லா. நன்றி ஹஸ்மி அவர்களே. அதைத் தொடர்ந்து டாக்டர் நலீம் கான் அவர்களால் அல் ஹாஃபில் சதாத் முகமது நொச்சி ஆகமன் என்ற மாணவர்களுக்கான ஹாஃபில் சான்றிதழ் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றன. நன்றி டாக்டர் நலீம் கான் அவர்களே. இதைத் தொடர்ந்து சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் பள்ளி பரிமாண சபையின் கௌரவ உறுப்பினர் சகோதரர் அமானுல்லா சாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கமருல் ஜமான் அகமது நொச்சி ஆகமன் என்ற ஹாஃபிலுக்கான சான்றிதழ் இப்பொழுது பள்ளி பரிமாண சபை கௌரவ உறுப்பினர் அமானுல்லா சாப் அவர்களால் இப்பொழுது வழங்கி வைக்கப்படும். நன்றி அமானுல்லா சாப் அவர்களே. தொடர்ந்து சான்றிதழை வழங்கி வைப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் ஆசிரியர் ரியாஸ் அகமது அவர்களை இடத்துக்கு வருமாறு நான் அன்போடு அழைக்கின்றேன். ஆசிரியர் ரியாஸ் அகமது அவர்களால் இந்த ஹாஃபிலுக்கான சான்றிதழ் இப்பொழுது வழங்கி வைக்கப்படும். நிஜாம் முகமது சாஜிர் மருதங்கடவல். அல் ஹாஃபில் நிஜாம் முகமது சாஜிர் மருதங்கடவல். நன்றி ரியாஸ் அகமது ஆசிரியர் அவர்களே. இதைத் தொடர்ந்து நாச்சியாதி முஸ்லிம் மகாவித்யாலய ஆசிரியர் ரகுஜான் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல் ஹாஃபில் ஷஹாப்தீன் முகமது சாஜித். அல் ஹாஃபில் ஷஹாப்தீன் முகமது சாஜித். கணனி கல்வியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் அடுத்து வழங்கி வைக்கப்படும். ஷாஜஹான் சாஜித் மருதங்கடவலை. ஷாஜஹான் சாஜ் மருதங்கடவலை. இவருக்கான சான்றிதழை ஹாஃபில் முன்னாள் அல்லிகா மரபு கல்லூரியின் நிர்வாக குழு அங்கத்தவர் சகோதரர் ஹம்சாதீன் அவர்களை இந்த இடத்துக்கு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஹம்சாதீன் அவர்களே. இதைத் தொடர்ந்து நீராவி ஜும்மா பள்ளிவாசல் பேசிமா அஸ்லிம் மௌலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல் ஹாஃபில் சிஃப்ரான் மதவச். அல் ஹாஃபில் சிஃப்ரான் மதவச்சி என்ற ஹாஃபிலுக்கான சான்றிதழை நீராவிய ஜும்மா பள்ளிவாசல் பேசிமா அவர்களால் இப்பொழுது வழங்கி வைக்கப்படும். சத்தமா அல்லாஹ் சொல்லுங்க. நிறைவு பெற்றது ஹாஃபில்களை முடித்த மாணவர்களுக்கான பட்டம். இதைத் தொடர்ந்து கல்லூரியிலே கணனி துறையிலே கற்று பரீட்சை சித்தி அடைந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் இப்பொழுது வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் யாராவது விடுபட்டிருந்தால் சொல்லுங்க. ஹாஃபில் முடித்த மாணவர்கள் யாராவது விடுபட்டிருந்தால் தயவு செய்து சொல்லுங்க. இப்பொழுது கணனி கல்வியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் இப்பொழுது வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சான்றிதழை வந்திருக்கின்ற பெற்றோர்களில் யாராவது ஒருவர் வந்து இந்த சான்றிதழை வழங்கி வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். பெற்றோர்களுக்கான சந்தர்ப்பம். தயவு செய்து அவசரமாக யாராவது. முகமது ஷியாம் முகமது ஹசன் என்ற மாணவனுக்கான சான்றிதழ் இப்பொழுது தாரிக் மௌலவி அவர்களால் வழங்கி வைக்கப்படும். இவர் கணனி கல்வியை ஐடி முடித்த மாணவன். புளியங்குளம் நஜீம் கான் மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். புளியங்குளம் நஜீம் கான் மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அந்த சர்டிஃபிகேட் யார் பேர் சொல்லுங்க. ஷஃபாத் என்ற மாணவனுக்கான சான்றிதழ். கணனி கல்வியை முடித்த ஷஃபாத் என்ற மாணவனுக்கான சான்றிதழ். முகமது அபுசாலி முகமது ஆஷிக். முகமது அபுசாலி முகமது ஆஷிக் எமது கிராமத்தின் சுகாதார பரிசோதகராக நியமனம் பெற்றுள்ள சகோதரர் ஆனிம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த கல்லூரியிலே பகுதி நேர ஆசிரியராக கடமையாற்றுகின்ற சுகாதார பரிசோதகர் BHI அவர்களை இப்பொழுது அன்போடு அழைக்கின்றேன். முகமது தஸ்லீம் முகமது ருஸ்னி. முகமது தஸ்லீம் முகமது ருஸ்னி என்ற ஹாஃபில் மாணவனுக்கான இந்த ஐடி சான்றிதழ் இப்பொழுது எமது கிராமத்தின் சுகாதார பரிசோதகர் அவர்களால் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றன. நன்றி ஆனிம் அவர்களே. இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெற்றது இந்த பட்டமளிப்பு விழா.